அதாவது எங்களுடைய தேசிய தலைவர் தமிழ் மக்களுடைய தேசிய தலைவர். அப்போ அன்றைக்கு நூற்றுக்கணக்கில் ஆக்கள் வேற இயக்கலை புலியோர் கதையை கட்டி விட்டுது என்ன இங்கே பொம்பளைகளுக்கு உடுப்பெல்லாம் கலட்டி பார்க்கணுமாமன்ட்டு. சில வேளை அரிச்சுனாடு இதில் கொஞ்சம் வேறுபட்டதாக இருக்கலாம். ஆனால் நான் அதை பற்றி அவற்றை இதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவே இல்லை. பாலச்சந்திரன்ட்ட பிரச்சனை மாத்திரமே இல்லை, அது உங்களுக்கு ட்ரெண்டிங்காக உங்களோட உங்களுக்கு ட்ரெண்டிங்காக இருக்கலாம், அது இல்லை பிரச்சனை எனக்கு. இப்போ அண்மையில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நீங்கள் முதலே குறிப்பிட்டிருந்தீங்க, நான் வேற பற்றி கதைக்க விரும்பலையே ஆயினும் நான் இந்த கேள்வியை கேட்குறேன். பிரபானதுக்கு எதிரான கருத்துக்களை மாத்திரமல்ல எதிரான நடவடிக்கைகளையும் ஆள் மேற்கொண்டு வந்தேன். நீங்கள் இந்த இடத்துல இருந்தீர்கள் என்ன செய்திருப்பீங்க? ஆம்பளைகள் வந்து இன்றைக்கு உங்களை இருந்துச்சு தடவின வேலை இல்லை, அப்படியே வந்துட்டீங்கல்ல நான். அப்போ அன்றைக்கு என்ன 2009 முதல் இந்த இது வச்சுருக்கிறேன் என்னென்னு சொல்கிறது, ஜேவிபி கூட அன்றைக்கு சொல்லிச்சு டக்ளஸ் ஆனந்தா கேட்டால் போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் தாங்கள் கொடுக்குறது தரேன்ட்டு பல ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் சொல்லியிருக்கேன். என்னுடைய தேசிய நல்லிணக்கம். அப்போ 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட பொழுது எஸ்எல்எப்பி அன்றைக்கு எதிர்த்தது. இப்போ அதோடு சேர்ந்து இந்த ஜேவிபி ஊரை கொளுத்தினது, நாட்டை கொளுத்தினது. பிரபாகரனுக்கு எனக்கு ஆள் அனுப்புகிறான் என்ன சந்திரமோகன் பழைய விடுதலை பிரதானி. ஆனால் பாலச்சந்திரன் போல் எத்தனையோ குழந்தைகள் அங்கே கொல்லப்பட்டிருக்கணும் தானே. நாங்கள் தெரிய பாலச்சந்திரனுக்கு மாத்திரம் பரிதாபம் காட்ட முடியாது தானே. பாலச்சந்திரன் என்ற குழந்தை இல்லை ஆனந்த சுதாகரன் என்ற குழந்தை மாத்திரமல்ல எனக்கு. நான் இந்த சமுதாயத்தினுடைய நல்ல சமுதாயத்தில் இன்றைக்கு ஒரு மூத்த குடிமகனாக வந்து கொண்டு இருக்கிறேன். நேர்வனம் பேசு. தமிழன் 24 நேர்களுக்கு அன்பான வணக்கம். நேர்பட பேசு இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடன் கலந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் தேவானந்தா அவர்கள். வணக்கம். வணக்கம். அரசியல் பயணத்திலிருந்து ஒதுங்கி விட்டீர்களா என்ற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் காணப்படுகிறது. இது தொடர்பான உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எனக்கு அப்படி தெரிய இல்லை. குறிப்பாக 30 வருட கால தேர்தல் அரசியலில் பாரி ஒரு வெற்றி அடைந்திருந்தது. எந்த அரசாங்கம் ஆட்சி அமைத்தாலும் தங்களுக்கு ஒரு அமைச்சு பதவி இருக்கும் என்ற ரீதியில் காணப்பட்டிருந்தது. ஆனாலும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தோல்வி, எதிர்பாராத விதத்தில் ஒரு தோல்வி. குறிப்பாக உங்களுடைய கோட்டை என கருதப்பட்ட தீவகத்திலும் ஒரு வாக்கு சரிவு ஒன்று ஏற்பட்டிருந்தது. இவ்வாறான சூழ்நிலை அடுத்த கட்ட நகர்வு என்று பார்க்கும் பொழுது குறைவாக காணப்படுகிறது. அதாவது இப்போ நீங்கள் முதல்ல கேட்டிருந்தீங்கள் இந்த 30 வருஷ தொடர்ச்சியான நாடாளுமன்ற தெரிவில் இருந்தல நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டதில் இருந்து நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டபடியினால் நான் ஒதுங்கிட்டேனான்னு சொல்லி என்னுடைய மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்க மட்டும் எங்களோட மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க மட்டும் என்னுடைய அரசியல் பயணம் தொடரும். அதுக்கிடையில் உடல்நல குறைவாக ஏதாவது நடந்தால் சரி ஒழிய மற்றும்படி அது தொடரும். அப்போ இந்த நடந்து முடிஞ்ச தேர்தலில் வழமை போல் அவதூறுகள் பரப்பப்படுறது அதுவும் ஒரு காரணம். மற்றது இன்றைக்கும் பல பேரோட கதை கேட்கல கூட கேட்கணும் தாங்களெல்லாம் எதிர்பார்த்தது எப்படியும் உண்டாவது கிடைக்கும் உண்டு. உங்களுக்கும் அந்த இது இருந்திருக்கலாம். கடந்த 30 வருடங்களில் பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் நான் தொடர்ச்சியாக தெரிவு செய்யப்பட்டு வந்த நான் தொடர்ந்தும் தெரிவு செய்யப்படுவேன் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனால் அந்த தேர்தல் முடிவுகள் வேறு விதமாக அமைஞ்சிருக்குது. அதில் ஒரு சந்தேகம் ஒன்று உங்களுக்கு வந்திருக்கலாம். மற்ற என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் அது ஆயுத போராட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்ட அரசியல் தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற வாழ்க்கையாக இருக்கலாம்.
அதில் வெற்றி தோல்விகள் பின்னடைவுகள் வந்து சகஜமாகத்தான் இருக்கும். அந்த வகையில் நான் பார்க்குறேன். இருந்தாலும் நான் இந்த 30 வருஷத்துக்கு பிறகு எனக்கு ஒரு பின்னடைவு வந்ததை ஒரு ஒரு சவாலாக எடுத்து வர இருக்கிற நாடாளுமன்றத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசனங்களோட போவேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த முயற்சியிலேயும் நான் ஈடுபட்டிருக்கிறேன். அப்போ உங்களுடைய கருத்தின்படி பார்த்தா மாகாண சபை தேர்தலை நீங்கள் எதிர்கொள்வீர்களா? இல்லை, உங்களுக்கு வரலாறு தெரியும் என்று நினைக்கிறேன். நான் ஒரு ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்ப போராளிகளில் ஒருவனாக இருந்த நான். எங்களோட போராட்டம் முன்னோக்கி சரியாகத்தான் போய்கொண்டிருந்தது. இடையில் அது பலவீனப்பட்டு திசை திரும்பிட்டுது. இந்த சகோதர படுகொலைகள், மற்றது இயக்கங்களுக்கு உள்ளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை வன்முறைக்கூடாக படுகொலைகளுக்கூடாக தீர்த்து கொண்ட முறைமைகள் காரணமாக எங்களுடைய போராட்டம் பலவீனப்பட்டு திசை திரும்பிட்டுது. அந்த நேரத்தில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்ற ஒரு பொன்னான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. அப்போ அன்றைக்கு நான் இங்கே நாட்டில் இல்லாவிட்டாலும், நான் அந்த நேரம் இந்தியாவில் இருந்தேன். அப்போ இங்கே நான் நாட்டில் இருக்காவிட்டாலும் நான் அதை கொள்கை ரீதியாக நான் அதை ஏற்றுக்கொண்டிருந்தேன். அதிலிருந்து நான் முன்னோக்கி போக வேணும் என்றது தான் என்னுடைய நிலப்பாடாக மாத்திரமல்ல, அது என்னுடைய வெளிப்பாடாக நான் அதை வெளிப்படையாக சொன்னான். இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இதுதான் ஒரு சிறந்த ஆரம்பமாக இருக்க முடியும். இது முடிவென்றும் நான் அன்றைக்கு சொல்லேன். நான் அன்றைக்கு இது ஒரு சிறந்த ஆரம்பமாக இருக்க வேணும் என்று சொன்னேன். ஆனால் அன்றைக்கு இருந்த புலிகள் இயக்க தலைமை அதுக்கு எதிரான கருத்துக்களை முன் வச்சது. அப்போ சக தமிழ் கட்சிகள் இல்லை சக தமிழ் இயக்க கட்சிகள் வந்து பிரபாகரன் மேல் இருக்கக்கூடிய அரசியல் பயம், மற்றது பிரபாகரன் மேல் இருக்கக்கூடிய உயிர் பயம் காரணமாக அவைகள் விரும்பியோ விரும்பாமலோ அந்த பிரபாகரனுடைய அந்த போக்கை எல்லோரும் ஆதரித்தது. அது 2009 முள்ளிவாய்க்காலில் முடிவடைந்துட்டு இன்றைக்கு எல்லோரும் திரும்பி அந்த நிலைமைக்கு தான் வந்திருக்கணும். அப்போ அன்றைக்கு நான் சொன்னதை கேட்டிருந்தால், பிரபாகரன் உள்ளடங்கலாக எல்லோரும் கேட்டிருந்தால், எங்களுக்கு இந்த அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள் வந்திருக்காதுன்றது தான். அந்த வகையில் கூட இப்போ மாநசபை தேர்தல் வருமா வராதா என்ற ஐயப்பாடுகள் இல்லை, அதை பற்றிய விவாதங்கள், அதை விட இந்த 13ஆம் திருத்த சட்டத்தில் முக்காவாசி தருவீங்களா, காவாசி தருவீங்களா, அரைக்காவாசி தருவீங்களான்ட்டுலாம் தேவையற்ற விவாதங்கள் இதிலெல்லாம் போய்கொண்டிருக்குது. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்களென்று சொன்னால், இந்த மாகாண சபையில் வந்து 2 விடயங்கள். ஒன்று போலீஸ் அதிகாரம், 2வது காணி அதிகாரம். பொதுவாக சக தமிழ் கட்சிகள் அல்லது தமிழ் பிரதிநிதிகள் வடகிழக்கில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் சாகிட்டு மேனிக்காண்டி சொல்லுவீனம் என்ன போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரத்தை தென்னிலங்கை அரசியல்வாதிகள் சிங்கள தலைமையில் தராது என்று சொல்லி. ஆனால் பிரேமதாசா காலத்தில் 90 பிரேமதாசா காலத்தில் பிரேமதாசா நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட மூலத்தை நிறைவேற்றி இருக்கிறார். அதாவது 1990ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க போலீஸ் ஆணைக்குழுக்கள் சட்டம் உண்டு. இதை நிறைவேற்றிட்டு உள்ளுக்கு என்ன சொல்லினோம்னு சொன்னார். முதலாவதில் இந்த சட்டம் நிறைவேறின உடனே ஜனாதிபதியானவர் ஒரு கெசட் என்று சொல்லுவேன். கெசட் என்று சொன்னால் வர்த்தமானியில் வெளியிட்டால், கட்டளை மூலம் ஜனாதிபதி வெளியிட்டால் அண்டையிலிருந்து அது நடைமுறைக்கு வரும். எது? போலீஸ் அதிகாரம். போலீஸ் அதிகாரம் நடைமுறைக்கு வரும். ஆனால் அன்றைக்கு தான் பிரபாகரனுடைய பேச்சுவார்த்தை அண்டையன் ஜனாதிபதி பிரேமதாசார தொடங்கினது. பிரபாகரனுடைய தரப்பில் சொல்லப்பட்டது என்ன சொல்லப்பட்டது என்றால், நாங்கள் உங்களுக்கு உங்களோட கோரிக்கைக்கு அமைய இந்திய படையை துரத்த வேணும் என்று சொல்லி உங்களோட சேர்ந்து நாங்கள் துரத்தினாங்கள். அது வெற்றியாக முடிஞ்சுது. எங்களுக்கு இப்போ இதெல்லாம் தேவையில்லை, போலீஸ் அதிகாரம் அதில் ஒன்றும் தேவையில்லை. முதல் நாங்கள் கதைச்சு முடித்த பிறகு அதுக்கு பிறகு பார்ப்போம் என்று சொல்லி. அப்போ இதை எனக்கு பிரேமதாசா அவர்கள் சொன்னதும் நான் அறிஞ்சு கொண்ட விடயம். அப்போ என்னென்றால்
நீங்கள் கேட்ட விடயம் இப்போ நான் கேட்க வந்த விடயம் என்றால் இப்போ இருக்கிற என்பிபி அரசாங்கம் ஒரு மாகாண சபை தேர்தல் நடத்த முயற்சிக்கிறது என்று கூறப்படுகிறது. அது நடக்குமா இல்லையோ என்பதை தாண்டி அந்த மாகாண சபை தேர்தலின் மூலம் உங்களுடைய ஒரு கோட்பாடு ஒன்று இருக்குது, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அந்த கோட்பாடு நிறைவேறுமா? நீங்கள் கடந்த கால அமைச்சராக இருந்த காலத்தில் கூட இது பெருமளவு பேசப்பட்ட பொருளாக இருந்தது. ஆயினும் நீங்கள் அமைச்சராக இருந்த காலத்தில் கூட வடகிழக்கில் இது நடைமுறைப்படுத்தவில்லை என்ற ஒரு இது ஒன்று காணப்படுகிறது. அதாவது மத்தியில் கூட்டாட்சி எண்ணிக்கையில் ஆட்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம். இங்கே மாகாணத்தில் அதான் நான் திருப்பி என்னத்தை சொல்ல வரேன்னு சொன்னால், அதாவது இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோடு நாங்கள் ஆயுத போராட்டத்தை கையை விட்டு தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டு நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கூடாக தேசிய நல்லிணக்கத்துக்கூடாகத்தான் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம்ன்ற நாங்கள் ஒரு மாற்று கொள்கையாக மாற்று வேலை திட்டத்தை முன்வைச்சது. பண்டைக்கு அது பிரபாகரனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. பிரபாகரன் அதுக்கு எதிரான கருத்துக்களை மாத்திரமல்ல, எதிரான நடவடிக்கைகளையும் ஆள் மேற்கொண்டு வந்தேன். அதால் இது அடிபட்டு போயிட்டு நான் திருப்பி என்ன கேட்குறேன் என்றால், இந்த விரலுக்கு தக்கின வீக்கம் என்று சொல்லி வந்தான். எனக்கு நாடாளுமன்றத்தில் எனக்கு ஒரு 3-5 ஆசனங்களை தந்தால், மக்கள் தந்தால், என்னால் இந்த பிரச்சனையில் இலகுவாக தீர்க்கலாம். நாங்கள் அந்த மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற அரசியல் இலக்கை முன்வைக்கிற நேரத்தில் எங்களோட வேலை திட்டங்களையும் வச்சுருந்தோம். நாங்கள் 3 ஆணாக்கள். ஒன்று மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வு, 2வதான மக்களுடைய அபிவிருத்திக்கான தீர்வு, 3வதான மக்களுடைய அரசியல் உரிமைக்கான தீர்வு. அப்போ அன்றைக்கு எங்களுக்கு 9 ஆசனங்கள் நாடாளுமன்றத்தில் இருந்தது. பண்டைக்கு சந்திரிகா அம்மையாரோட கலந்துரையாடி ஒரு அற்புதமான தீர்வு திட்டத்தை நாங்கள் கொண்டு நாங்கள். அது இன்றைக்கு கற்பனையில் கூட நாங்கள் கனவுல கூட நாங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது. அந்த தீர்வு திட்டம் வந்தது, நாடாளுமன்றத்துக்கு வந்தது. ஆனால் நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டுட்டு அதுக்கு காரணம் தமிழ் தலைமைகள். அப்போ நான் சந்திரிகா அம்மையார்கிட்ட அன்றைக்கு என்ன சொன்னான் என்றால், நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வரையில இது தோல்வி காணாத வகையில் கொண்டு வர வேணும் என்றது அவட்ட சொன்னான். அப்போ அவள் எனக்கு சொன்னால், டக்ளஸ் தனக்கு சம்பந்தன் உத்தரவாதம் அளித்தவர், வாக்குறுதி தந்தவர், தாங்கள் இதை ஆதரிப்போம் என்று சொல்லி. அப்போ நான் அவாவுக்கு சொன்னேன், அந்த சந்திரிகா அம்மையாருக்கு சொன்னான், சம்பந்தனுக்கு அது விருப்பமாக இருக்கலாம், ஆனால் பிரபாகரன் விருப்பம்தான் முக்கியம். பிரபாகரன் பிரபாகரனுக்கு சொல்கிறது தான் சம்பந்தன் கேட்க முடியும். பிரபாகரனுக்கு விருப்பம் இல்லை, பிரபாகரனுடைய விருப்பம் இன்மையைத்தான் சம்பந்தன் வெளிப்படுத்துவார். அதோட அதில் கவனம் உண்டு. இல்லை சம்பந்தன் தனக்கு உத்தரவாதம் அளித்தேன்ட்டு சந்திரிகா அம்மையார் சொன்னவன். நடந்து முடிஞ்சது என்ன? அவர் பிரபாகரன் அதை விரும்ப இல்லை, சம்பந்தனம் அதை விரும்ப இல்லைன்னு வெளிப்படுத்திச்சினா. இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், தென்னிலங்கை அரசியலில் ஆளுங்கட்சி ஒன்றை கொண்டால் எதிர்கட்சி அதை எதிர்க்கிறதும், அந்த எதிர்கட்சி நாளைக்கு ஆளுங்கட்சியாக மாறி ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக மாறிக்கும் இதான் நடக்கிறது. அந்த வகையில் சந்திரிகா அம்மையார் கொண்டதை அன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கே எதிர்கட்சியில் இருந்தவர். அப்போ அவருக்கு இது வாய்ப்பாக போயிட்டுது. அந்த வாய்ப்பு கொண்டு வந்துட்டேன்னு தான் எதிர்கட்சி என்ற வகையில் எதிர்க்க வேணும். அதில் இங்கே பிரபாகரன் சம்பந்தம் அதை எதிர்க்கணுமென்று அவருக்கு இலகுவாக போயிட்டுது. அப்போ இங்கே பிரபாகரன் சம்பந்தம் அதை எதிர்க்காமல் இருந்திருந்தால் ரணில் விக்ரமசிங்கே அதுக்கு இணங்கி இருப்பார் என்று நான் நம்புகிறேன். எனக்கு ரணில் விக்ரமசிங்கே தெரிஞ்சேன்ற வகையில் நான் நம்புகிறேன். அப்போ கோட்டை விட்டது அல்லது இந்த பின்னடைவுக்கு வந்தது தமிழ் தரப்பையோழியே சிங்கள தரப்பு இல்லை. இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு முதல் தென்னிலங்கை அரசியல்வாதிகளை நான் இனவாதியைத்தான் பார்த்தேன், இனவாதிகளாக. ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு தென்னிலங்கையில் குணாம்ச ரீதியான மாற்றம் ஏற்பட்டது. அது தமிழ் தலைமைகள் பாவிக்க இல்லை. அப்போ தமிழ் தலைமைகள் என்ன, மருந்துக்கு வெளியா புண்ணுக்கு வெளியா என்ற ஒரு எடுகோல் எடுத்துக்கொண்டு மருந்துக்கு வெளியேன்ற ஒரு அரசியலைத்தான் கொண்டு போனவர். ஆனால் இபிடிபி அதிலேருந்து வேறுபட்டதாக புண்ணுக்கு வெளியேன்றதை தான் முன்னெடுத்து, அதில் இந்த மாற்றுக் கொள்கை மாற்று வேலை திட்டம். அப்போ என்னுடைய அந்த மாற்றுக் கொள்கை மாற்று வேலை திட்டத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்திருந்தால் இன்றைக்கு இந்த அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள் வந்திருக்கான்றது தான் நான் திருப்பி சொல்கிறேன். அப்போ நீங்கள் சொன்ன இந்த மாநசபை தேர்தல் நடக்குமா இல்லையான்றது கேள்விக்குறி தான். ஏனென்றால் நடந்தாலும் காணி மற்றும் போலீஸ் அதிகாரம் வழங்கப்படும். அதுக்கு தான் எனக்கு எப்படி ஒன்று வந்திருக்குத்தானே, யார் அதை கோட்டை விட்டு என்பிபி அரசாங்கம் இல்லை இப்போ 6 இருந்தாலும் இது இன்றைக்கும் இருக்குது. இது
இன்றைக்கும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி இருக்குது. கூட இதுக்கு வாரன். அப்போ இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு முதல் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் இனவாதிகளாக அல்லது ஒரு 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 மாற்றாந்தாய் போக்குடன் எங்களை அணுகினவை. ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு அங்கே குணாம்ச ரீதியான மாற்றம் ஏற்பட்டது. அது நாங்கள் சரியாக பயன்படுத்தலை. நாங்கள் புண்ணுக்கு வெளியா மருந்துக்கு வெளியாண்டு என்ற கேள்வி எழுப்பி மருந்துக்கு தான் வெளியேண்டால் பிரச்சனை தீர்க்க முடியாது தான். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்றால் 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. அப்போ அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த SLP ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதை எதிர்த்தது. அப்போ இங்கே UNP கொண்டது, SLP எதிர்த்தது. இந்த சந்திரிகாடு அம்மையாரில் SLP அதை கொண்டது, UNP அதை எதிர்த்துருக்கான். சொன்னேன் தானே, ஆளுங்கட்சி ஒன்றை கொண்ட எதிர்கட்சி எதிர்க்கிறதும் அந்த எதிர்கட்சி நாளைக்கு ஆளுங்கட்சியாக மாறி ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக வரைக்கும் இதான் தொடர்றது. அப்போ எங்கிற தரப்பில் தமிழருடைய தரப்பில் சரியாக கையாளே இல்லை என்றதான் எனக்குரிய மன வருத்தம். அப்போ 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட பொழுது SLP அன்றைக்கு எதிர்த்தது. இப்போ அதோடு சேர்ந்து இந்த JVP ஊரை கொளுத்தினது, நாட்டை கொளுத்தினது. அதுக்கு எதிராக இந்திய விஸ்தரிப்பு வாதம் என்றெல்லாம் சொல்லி அதுக்கு எதிர்த்தது. பிறகு ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டுச்சினோம். இது அதில் கிடைக்கிற இந்த பேர்க்ஸ், அதில் கிடைக்கிற என்ன சொல்கிறது ஆதாரங்கள், அதில் கிடைக்கிற வாகன பெர்மிட், அதில் சம்பள காசு, அதில் கிடைக்கக்கூடிய சின்ன அரசியல் அதிகாரம் எல்லாத்தையும் JVP பயன்படுத்தினது. அது அன்றைக்கு. இன்றைக்கு அவைகளுடைய நிலைமை என்னென்றால் அவைகளுக்கு இதில் ஒரு கொள்கை பிரச்சனை இருக்குது. அதிகார பயிர்வா அதிகார பரவலாக்கமா? நாங்கள் எல்லோரும் அதிகார பயிர்வன்று சொல்கிறோம். அவை அதிகார பரவலாக்கம்ன்ற ஒரு கொள்கை குழப்பம் ஒன்று இருக்குது. ரெண்டாவது, இந்தியன் காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை அல்ல அரசியல் சூழ்நிலை காரணமாக தேர்தல் வச்சால் அவைகளுக்கு பின்னடைவு ஏற்படும் என்ற ஒரு சந்தேகங்களும் அவைகள் மத்தியில் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வகையில் தேர்தல் நடக்குமா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறி தான் விளங்குதான். தேர்தல் வந்தால் நாங்கள் முகம் கொடுப்போம், நாங்கள் எதிர்கொள்வோம். அப்போ இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் இருந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஊடாக, மாகாண சபை தேர்தலுக்கு ஊடாக, உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு ஊடாகத்தான் எங்களோட பிரச்சனையை தீர்க்கலாம் என்ற ஒரு மாற்று கொள்கை, மாற்று வேலை திட்டத்தை முன்வைச்சது. துரவசவசமாக பிரபாரன் அன்றைக்கு எதிர்த்திருந்தார். பிரபாரன் மேலே இருக்கக்கூடிய அரசியல் பயம், உயிர் பயம் காரணமாக சக தமிழ் கட்சிகளும் சாகட்டு மேனிக்கு அதை எதிர்த்தவர். இன்றைக்கு எல்லோரும் அதுக்கு தான் வந்திருக்கணும். இப்போ அன்றைக்கே வந்திருந்திருந்தால் இந்தளவுக்கு அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள் ஏற்பட்டிருக்கான்றதான் நான் திருப்பி சொல்லவா. நான் கடந்த காலத்தை பற்றி கழிச்சு கொண்டிருக்கோம். இப்போ அண்மையில் வட்டுக்கோட்டை பிரகடம் ஒரு முதன்மை இடம் பெற்றிருக்கிறது. அந்த நாளை 50வது வருடத்தை கொண்டாடிய நிகழ்வை அனுஷ்டித்திருக்கிறார்கள். இப்போ 76ஆம் ஆண்டு தனிகளும் கேட்டு அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. பின் அதுக்கு பிறகு பார்த்தால் 2004 விடுதலை புலிகள் தங்களுடைய மக்கள் ஆதரவை நிலைநாட்டுவதற்காக தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு பாரிய ஒரு புரட்சியும் செய்திருந்தனர். அதன் அடிப்படையில் 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்ட சூழ்நிலையில் யுத்தம் மௌனிக்கப்பட்ட எனக்கு விளங்கையில் இரும்பு கறக்கு ஒன்று நசுக்கப்பட்டதா அல்லது மௌனிக்கப்பட்ட? அதாவது நானும் நீங்களும் சண்டை பிடிக்கிறோம் என்றால் நீங்களும் நானும் இந்த பண்டைக்கு ஈரான் அல்லது அமெரிக்காவுக்கு இடையில் நடந்திருக்கிறதா சொல்லலாம். ஆனால் இங்கே நாங்கள் இணங்கையில் தான் ஒருத்தர் இரும்பு கரம் கொண்டு நசிச்சுத்தான். அதை விட இந்த மௌனிச்சன்றதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது எங்களுடைய தேசிய தலைவர், தமிழ் மக்களுடைய தேசிய தலைவர் அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம் அந்த நேர தேர்தலில் தோற்று போனார். அப்போ தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரஸும் சேர்ந்து தான் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம்ன்றதை கொண்டது. அப்போ வட்டுக்கோட்டை தீர்மானத்தை கொண்டது காரணம் எங்களுடைய தமிழ் மக்களுடைய தேசிய தலைவர் அப்பாப்பிள்ளை அமுதலிங்கத்தினுடைய தலைமையில் அதை கொண்டதுக்கு காரணம் வர இருக்கிற தேர்தலில், அடுத்த வர இருக்கிற தேர்தலில் வெல்ல வேணுமென்ற நோக்கம் இருந்தது ஒழிய அவைகளுக்கு அதை பற்றி ஒரு வேலை திட்டமோ இல்லை அதன் மேல் அவைகளுக்கு நம்பிக்கையே இருக்கையில். அப்படி இருக்கைகளை தான் இளைஞர்களாக இருந்த நாங்கள் அதை எங்கட கையில் எடுத்துக்கொண்டோம். அது பிரபாகரனாக இருக்கலாம், டாக்டர் சிவானந்தாவாக இருக்கலாம், பத்மநாபா, ஸ்ரீ சபாரட்னம், உமா மகேஸ்வரன், ரட்ன சோவாதி, அப்படி பல பேர்
ஆறாம் இருக்கலாம் விளங்கு. நாங்கள் எங்கட கையில் எடுத்துக்கொண்டது காரணம் இளைஞர்களாக இருந்தாங்க, நாங்கள் எங்கட கையில் எடுத்துக்கொண்டோம். சரி, அப்போ இதில் இப்போ நீங்கள் சொன்னீங்கள் பிரபாகரன் 2004 தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கினு சொன்னீங்க. அது மக்கள் நலன் சார்ந்தது அல்ல. டக்ளஸ் தேவானந்தாவினுடைய மாற்று கொள்கை மாற்று கருத்தின் மேலே ஏற்பட்ட அரசியல் பயன்தான் அதுக்கு காரணமே ஒழிய அது மக்கள் நலன் சார்ந்ததாக இல்லை. உங்களுக்கு தெரியும், அயர்லாந்து தெரியும், அயர்லாந்து போராட்டம். அங்கே ஷின்ஃபைன் என்று இருந்தது, அது அவளுடைய அரசியல் கட்சி. ஐஆர்ஏ என்று இருந்தது, அயர்லாந்து ரெட் ஆர்மி என்று. அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து தான் அயர்லாந்தை விடுவிச்சு ஒற்றையாட்சிக்கு கீழே சமஷ்டி கோட்பாடுகளுக்கு கீழே இல்லாத அதிகாரங்கள் கூட இந்த கனடாவோ ஆஸ்திரேலியாவோ எடுத்துக்கொண்டால் அங்கே சமஷ்டி கோட்பாடு, அதுக்கு கீழே கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை விட ஒற்றையாட்சிக்கு கீழே அயர்லாந்தில் தனித்துவமான அதிகாரங்கள் எல்லாம் பெற்றிருக்கணும். அப்போ இங்கே எங்களுக்கு சமஷ்டியாக ஒற்றையாட்சியான்ற பேர் எங்களுக்கு வேண்டாம். என்ற சமஷ்டி என்று சொன்னால் சிங்கள மக்களுக்கு பேயை பார்க்குற மாதிரி, ஒற்றையாட்சி என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு பிசாசை பார்க்குற மாதிரி. எங்களுக்கு பிசாசும் பேயும் வேண்டாம், எங்களுக்கு அந்த சொற்பதம் வேண்டாம். அப்போ சந்திரியாமியாருக்கு அதைத்தான் கொண்டவா. ஒரு அற்புதமான தீர்வு திட்டத்தை சந்திரியாமியார் கொண்டது. பாலசிங்கம் கூட ஒரு கட்டத்தில் அதை வரவேற்றிருந்திருக்க. அப்புறம் பிற்காலத்தில் அது காலங்கடந்த ஞானம் விளங்குது தான். அப்போ நீங்கள் என்ன சொன்ன வாரியல் என்று சொன்னால், எங்கள் தேசிய தலைவர் அப்பாப்புல அமுதலிங்கம் அப்போ கொண்டவர். அது பிறகு இபிடிபி மேலே டக்ளஸ் தேவானந்தா மேலே இருக்கக்கூடிய அரசியல் பயம், இந்த மாற்று கொள்கை மாற்று வேலை திட்டத்தை நோக்கி மக்கள் அணிதிரள வலிக்கிறீனம் என்ற ஒரு அரசியல் பயம்தான் அது காரணமே ஒழிய உண்மையாக மக்கள் நலன் சார்ந்ததாக இல்லை. அப்படி மக்கள் நலன் சார்ந்ததாக இருந்திருக்குமா இருந்தால் நாங்கள் எப்பயோ பிரச்சனையை தீர்த்திருக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த கஜேந்திரன் என்று சொல்லி, என்ன கஜேந்திரன், செல்வராசா கஜேந்திரன், அவரும் கிட்டடியில் போன வருஷமும் இது ஒரு பேட்டியில் கொடுத்துருக்கிறார். தங்குற தலைவர் என்ற பிரபாகரன் அவர் சொல்லியிருக்கிறார். டக்ளஸ் தேவானந்தாவை இபிடிபியையும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புகளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி எடுத்தேன்னு சொல்லியிருக்கிறார். பல முயற்சிகள் நடந்திருக்கலாம். பிரபாகரனை பொறுத்த வகையில் ஒன்று பிரபாகரன் என்னோட கதைக்கிறதுக்கான என்னோட ஒரு இணக்கப்பாட்டு வாரத்துக்கான ஒரு பக்கம் முயற்சி ஆக்களை விட்டு நடந்து கொண்டு இருந்தது. இன்னொரு பக்கம் என் மேலே சேறு பூசுகிற முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. அது இன்றைய தொடர்கதையாக இருக்குது. மூன்றாவது என்னை கொள்றதுக்கு அடுத்த பல முயற்சிகள். இதை விட இந்த ஒரு பறவையினுடைய இறகுகளை வெட்டுறேன்னு சொல்கிறது தானே. இறகுகளை வெட்டினா என்ன நடக்கும்? பறக்க முடியாது. அப்போ இன்னொரு அற்புதமான ஆக்கள், இந்த அற்புதராஜா நடராஜா என்று சொல்லி தினமுரசினுடைய ஆசிரியர், இலங்கையில் ஒரே ஒரு தமிழ் பத்திரிகை வாராந்த பத்திரிகை 1,16,000 பிரதிகள் போய்கொண்டிருந்தது. அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அப்புறம் அதுக்கு பிறகு பால நடராஜ ஐயர் கொல்லப்பட்டிருக்கிறார். அதில் மாயசரி வேலாயுதம் ஒரு மனித உரிமை சட்டத்தரணி, தன்னுடைய தாயாரை பார்க்குறது கரவட்டிக்கு வந்தவா துடிக்க சுட்டு கொண்டாங்க. ஏன்? அவர் என்னோட சேர்ந்து இந்த செம்மணி உள்ளடங்கலாக சிறையில் இருந்த நூற்றுக்கணக்கான ஆட்களை என்னுடைய பின்னணியில் அவையில் வழியால் விடுவிச்சு, நீதிமன்றத்துக்கு கூட விடுவிச்சு, அவர்களுக்கு என்னுடைய வீட்டில் கொழும்பில் வச்சு அவைகளுக்கு சாப்பாடு, காசு, உடுப்பு, குளிக்கிறதுக்கு சோப்புகள் எல்லாம் கொடுத்து இங்கால அனுப்பி விட்டார். அப்படி எவ்வளோ செய்தவர். அப்படி என்னோடு இருக்கக்கூடிய அற்புதமான ஆட்கள் எல்லாரும் கொல்லப்பட்டவேன். என்ன பலவீனப்படுத்தணுமென்ற நோக்கமே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கு என்ன நடந்திருக்குது? அது என்னென்று சொல்கிறது, அதாவது இந்த பாலசிங்கம் ஒன்று சொல்லுவார், ராஜீவ்காந்தி இறப்புக்கு துன்பியல் இல்லை, இன்னொன்று கர்மான்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவார். கர்மா ஆண்டால் என்ன? ஆனால் எனக்கு விதியை மதியால் வெல்லலாமன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ கர்மா என்ன நடந்திருக்குது? அப்போ என்ன பிரபாகரன் ஒன்று
என்னோட கதைக்கிறதுக்கு என்னோட கதைக்கு சேர்ந்து கதைக்கிறதுக்கான முயற்சியில் ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டு இன்னொரு பக்கம் மென்மேலே சேறு பூசினது, இன்னொரு பக்கம் மென்மேலே என்ன கொள்றதுக்கு பல முயற்சிகள் செய்தது. அதே நேரத்தில் என்ன சுத்தவரை இருக்கிறாக்களை கொண்டிருக்கு விளங்குது. அப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் என்றால், உண்மைத்தன்மை இல்லை, தவறான வழிநடத்தல். இந்த தவறான வழிநடத்தல் காரணமாகத்தான் இன்றைக்கு எங்களோட மக்கள் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கணும். அப்போ அதிலேருந்து மக்களை மீட்க வேணுமென்றதில் தான் நான் தொடர்ச்சியாக இருக்கிறேன். மக்களை நீங்கள் கேட்டீங்கள்லானே, இந்த இதுக்கு பிறகு நான் என்ன சத்தத்தை காண இல்லைன்னு சொல்லி, இன்றைக்கு சத்தம் தேவையில்லை தானே. நான் என்ன யோசிக்கிறேன்னா, எங்களோட மக்களை மீட்க வேணும், அது வரையிலே என்னுடைய செயல்பாடுகள் தொடரப்படும். தொடர்ந்து செயற்படுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ கடந்த கால அரசியலை தாண்டி இந்த மஹிந்த ராஜபக்ச கூட சில சந்தர்ப்பங்களில் சொல்லுவார், நீங்கள் பிரபாகரனை விட மோசமாப்பான். ஏன்? என்னத்துக்காண்டி? அது என்னுடைய உணர்வு, என்னுடைய மக்கள் நலன் சார்ந்த முன்னெடுப்புகள். நான் சொல்ல அவர் சொல்லுவார், நீங்கள் பிரபாகரனை விட மோசமாப்பான். விளங்குது. அப்போ தென்னிலங்கை அரசியல்வாதிகளுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். அப்போ அவர்கள் கூட நான் பலப்படுறதை விரும்ப மாட்டினோம். அப்போ எனக்கு எதிராக ஏதோ ஒரு வகையில் சேறு பூச பார்ப்பினோம். விளங்குதானே? உதாரணத்துக்கு இப்போ இங்கே சில சம்பவங்கள், நான் 96 கடைசி 97 இங்கே அதுக்கு வந்துட்டேன். யாழ் குடாநாடு விடுவிக்கப்பட்ட பிறகு நான் இங்கே விடுவிக்கப்பட்ட பிறகு தான் வந்தேன். விடுவிக்கப்பட்ட பிறகு வந்த உடனே இங்கே என்கிட்ட நூற்றுக்கணக்கில் ஆக்கள் வரவழைக்கிட்டவ, நூற்றுக்கணக்கில் ஆக்கள் வரவழைக்கிட்டவ. அந்த ஆரியோல சந்தியிலேருந்து இங்கே வெலிங்டன் தியேட்டர் இப்போ அது ஹீல் சென்டர் இருக்குது. இது மட்டும் ஆக்கள் நீப்பினா நூற்றுக்கணக்கில் இங்கே சனம் உள்ளடங்க முடியலைண்டா முன்னு கொட்டகை போட்டு அதில் அங்கால கொட்டகை போட்டுலாம் ஆக்களை பார்த்து கொண்டு இருந்தேன். மக்கள் என்கிட்ட வந்தது என்கிட்ட உதவி போடுறதுக்கு, ஆலோசனை போடுறதுக்கு, தங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்காண்டி தான் வந்தது. தினமும் நான் 24 மணித்தியாலமும் 24/7. நீங்கள் என்ன சொன்னீங்க? 24 வேண்டா? 24 தமிழன். 24. இது 24/7 என்று சொல்ல வேணும். கூடின நேரம் மக்களுக்கானது. நான் இடக்கதவை திறந்து கொண்டு இருக்கையில் கூடின நேரம் மக்களுக்காண்டி தான். நீங்கள் இன்றைக்கு இங்கே வந்திருக்க ஓடிக்கொண்டு இருந்திருக்கு. ஆனால் முந்தி வந்தால் நூற்றுக்கணக்கில் மக்கள் இங்கே பார்க்குறதுக்கு காத்து கொண்டு இருப்பினோம். அதிகமாக அந்த சேறு பூசல் இதே வைத்து சேறு பூசல் என்ற ஒரு விடயத்தை தெரிவிக்கிறீர்கள். ஏன் அந்த? ஏனென்றால் என்னுடைய அந்த மாற்று கொள்கை, மாற்று வேலை திட்டம் இருக்குத்தானே, அதை பலவீனப்படுத்த வேணும். என்ன சேறு பூசுதல்? இல்லை, சேறு பூசல் என்றால் பொய்யான. பாருங்க, இந்த பொன்னியன் என்ற ஒரு ஆள், அது முந்தைய இபிடிபியில் இருந்தவர். அப்புறம் அவருடைய நடத்தியல் காரணமாக நாங்கள் அவரை கட்சியிலிருந்து விலத்தியாச்சு. அவர் ஒரு தேர்தலுக்கு மக்கள் அவரை வாடகைக்கு எடுத்து இந்த ஊடக மையங்கள், அது என்ன சொல்கிறது, ஊடகம் அப்படி அதுக்கு எல்லாம் நீங்கள் இருக்கிறீங்களா? அதில் இருக்கா? அப்போ அங்கே ஆக்களை அனுப்பி அவர் வந்து சொல்லுவார். அவர் ஒருக்கா கணக்கை சொல்கிறார். அதில் 2 விஷயத்தை சொல்லி போட்டு மற்றதுக்கு அவர் ஒருக்கா வந்து என்ன சொன்னார், தேர்தலுக்கு என்ன சொன்னார், மண்டதீவுக்கு நான் ஒருக்கா வந்தேனாம். அப்போ இராணுவம் 15-20 பேரை பிடிச்சி வச்சுருக்கிறேன். அந்த அனுராட கடிதம் மாறிட்டு இருக்கு, இதுக்குள்ளே இருக்குது, இந்த ஃபைலுக்குள்ள. அப்போ நான் 15-20 பேரை பிடிச்சி வச்சுருந்தேன் பங்கருக்குள்ள. அப்போ நான் சொன்னேன்னா அவருக்கு பார்க்க வேணுமெண்டு. அப்போ தானும் என்னோட கூட வந்ததான். ஏன்டா எனக்கு சிங்களம் தெரியாது, மொழிபெயர்க்கிறதுக்காண்டி தானும் கூட வந்த வேண்டும். இவர் போய் அங்கே இராணுவத்தோட காய்ச்சி போட்டு திரும்பி 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட ஆகையில் சடப்பட 2 வெடிச்சத்தம் கேட்டது. ஆக்கள் அவங்க கொண்டுட்டாங்க. ஆமி அவங்கள கொண்டு அதுக்குள்ளே புதைச்சிட்டாங்க. இந்த விடயத்தை அண்மையில் பாராளுமன்றத்தில் கூட சிறிதரன் எம்பி அவர்களும் தெரிவித்திருந்தார்கள். இல்லைப்பா, நான் சொல்லுவேன். இப்போ அவர் அப்படி அரசியலுக்காண்டி அவர் கணக்காக பிடிச்சி கதைக்கிறவர், அவரை பற்றியும் கதைகள் இருக்குது, அது வேறு. அப்போ அவர் இந்த பொன்னியனண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார். பிறகு சொல்கிறார், நான் சுட சொன்னானா இல்லை விட சொன்னானான்னு எனக்கு தெரியாது, எனக்கு மொழிபெயர்ப்புக்கு வாரார், எனக்கு சிங்களம் தெரியாண்டு. அப்போ ஆமிகானோட கதை கேட்கல. நான் ஆமிகானுக்கு உங்களை விடன்ட்டு சொன்னானா சுடன்ட்டு சொன்னானா தெரியாண்டு ஒன்றை சொல்கிறேன்.
விளங்குது தானே. நான் சொல்லி ஆமி கேட்க போகிற இல்லை தானே, ஆமி கொமாண்டர் சொல்ல வேணும், இல்லை ஜனாதிபதி சொல்ல வேணும், நான் சொல்லி அவங்க கேட்க போகிற இல்லை தானே. அப்போ சொல்கிறேன். அப்போ நாங்கள் இது தொடர்பாக ஜனாதிபதி அனுராக கடிதம் எழுதுகிறோம். என்ன எழுதுகிறோம்? இப்படி ஒரு கண்கண்ட உயிரோட வாழும் சாட்சியாக இருக்கிறார், ஆனபடி விசாரிங்கன்ற ஒரு கடிதம் எழுதியிருக்கு. ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறேன். விளங்குது தானே. அந்த கடிதத்தை நான் உங்களுக்கு இந்த இருக்கா, அந்த கடிதத்தை உங்களுக்கு காட்டலாம். ஜனாதிபதிக்கு ஒரு சிங்களத்தில் நடிகினது, தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்குது. இந்த என் மீதான அவதூறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கோருதல் என்று சொல்லி இப்போ போன வருஷம் எழுதியிருக்கிறேன். நான் சொல்கிற விலங்கு அப்படி கணக்கே இருக்குது. அப்புறம் என்னத்தை நான் சொல்ல வரேன் என்றால், அது மாதிரி இப்போ நாங்கள் இருக்கிற இடங்களுக்குள்ள ஆக்களை கடத்தி கொண்டு வந்து சித்திரவதை செய்து போட்டு ஆக்களை எல்லாம் புதைச்சி விடுறவன்ட்டெல்லாம் சொல்லிச்சுனா, அதுக்கு 2 உதாரணம். ஒன்று பார்க் ரோட், அது பிரபலியமான நம்மளோட ஆஃபீஸாக இருந்த ஆரம்பத்தில். அப்போ 100கணக்கில் 1000கணக்கில்ண்டா நீ வேறு குற்றச்சாட்டு. அங்கே இன்றைக்கு 30 மாடி கட்டிடம் வந்திருக்குது. 30 மாடி கட்டிடம் கட்டுறேன்டா இல்லத்துக்குள்ள 20-25 அடி கிண்ட வேணும். வடக்கில் இங்கால ஒரு அடி கிண்டினாலே, யாழ்ப்பாணத்தில் 1 அடி கிண்டினாலே எலும்பு கூடு வருது. அப்போ அங்கே 25-30 அடி கிண்டியும் 30 மாடி கட்டிடம் மட்டும் பெரிய கட்டிடம் கிண்டியும் ஒரு மயிரண்டு சொல்கிறது என்ன, ஒரு மனிதனுடைய ஒரு மயிரை கூட அங்கே எடுக்க இல்லை. இப்போ தமிழாக்கள் கிண்டினா சொல்லலாம், இப்பிடிப்பி அந்த 30 மாடி கட்டுண்டா இப்பிடிப்பி மறைச்சிட்டேன். அங்கே அது தென்னிலங்கையாக்கள் அதை வாங்கி அவையில் அதை செய்யணும். விளங்க அதுமாதிரி ஸ்ரீதர் தேட்டர் எடுத்துக்கொள்ளும். அப்போ இங்கே சொல்லிச்சு, நான் செம்மணி தோண்டைக்குள்ள இங்கே ஸ்ரீதர் தேட்டர்னு தோண்டணும். நான் தயவு செய்ய தோண்ட வேண்டாம், தோண்டி நிலத்தை அநியாயமாக்க வேண்டாம். இன்றைக்கு ஸ்கேன் முறை இருக்குது, ஸ்கேனை கொண்டு வாங்க, ஸ்கேனை போடுங்க, நாங்கள் முழு ஒத்துழைப்பு தரோம் என்ற ஒன்றும் இல்லை. அப்போ அது மாதிரி எங்கள் மேலே இந்த அவதூறு அன்னைக்கில் கணக்கு. உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கு நீங்கள் ஃப்ரீயாக வந்துட்டீர்கள், வளமையாக அதுதான். அப்போ அன்றைக்கு 100கணக்கில் ஆக்கள் வேற இயக்கல புலியோர் கதையை கட்டி விட்டுது என்ன, இங்கே பொம்பளைகளுக்கு உடுப்பெல்லாம் கலட்டி பார்க்கணுமாமன்ட்டு. அப்படின்னு சில பேர் பாயத்தில் வேற இல்லை, உண்மையாக்க மாட்டேன். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஆம்பளைகள் வந்து இன்றைக்கு உங்களை இருந்துச்சு தடவின வேற இல்லை, அப்படியே வந்துட்டீங்களானே. அப்போ அன்றைக்கு என்ன 2009க்கு முதல் இந்த இது வச்சுருக்குற என்னென்னு சொல்கிறது, டிடெக்டர் வச்சுருக்கிறது. ஆம்பளைகளுக்கு ஆம்பளையும் பொம்பளைகளுக்கு பொம்பளையும். ஏனப்போ அப்படியான பொய்யான கதையை கட்ட வேணும்? அப்படி கணக்கை சொல்லி கொண்டு போகலாம். நான் சொல்ல பிள்ளைங்க. அப்போ அவதூறுன்றது பிரபான் தலைமையிலாக சக தமிழ் கட்சிகளும் அடுத்து தென்னிலங்கை கட்சிகளும் என் மேலே சேறு பூசுகிற நோக்கம் வேண்டாம். நான் வந்து ஒரு வலுவான இதில் தீவிரமாக இருக்கிறேன் தானே. மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் வந்து பொய்த்தனமாக நடைமுறை சாத்தியம் இல்லாத இதில் நான் தேசிய நல்ல நக்கமௌண்ட்டை முன் வச்சிருக்கிறேன் தானே. அது ரொம்ப பலமாக இருக்குது. ஜேவிபி கூட அன்றைக்கு சொல்லிச்சு, டக்ளஸ் ஆனந்தா கேட்டால் போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் தாங்கள் கொடுக்குறது தரேன்ட்டு பல ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் சொல்லியிருக்கேன். என்னுடைய தேசிய நல்லிணக்கம். அப்போ மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்றது தான் எங்களுடைய அரசியல் இலக்கு. அதை அடைகிறதுக்காக நாடாளுமன்ற ஜனநாயகம் இல்லை, தேசிய நல்லெண்ண தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்வது, நாடாளுமன்ற ஜனநாயகம், தேசிய நல்லிணக்கம். அப்போ அது நாளைக்கு மாநசபை தேர்தல் வந்தாலும் நாங்கள் அதில் போட்டி போடுவோம். அப்போ தமிழ் கட்சிகளுக்கு என்னுடைய கருத்து என்னென்றால், எல்லா கட்சிகளும் தனித்தனி கொள்கைகளோடு இருக்கணும். நீங்களும் கூட கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. மக்கள் தெரிவு செய்து வந்த பிறகு ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பொது இதுக்குள்ள வாங்க. இப்போ நீங்களே என்ன தேர்தலில் வெல்றதுக்காண்டி தானே கூட்டு ஒழிய மக்கள் நலன் சார்ந்தது இல்லையே. அது அன்றைக்கு வட்டுக்கோட்டை தீர்மானமாக இருக்கலாம், இல்லை பிரபாகரனுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம். தங்களோட சுயலாப அரசியலுக்காண்டியே ஒழிய மக்கள் நலன் சார்ந்ததா இல்லை. கூட்டி கழிச்சு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்கிறீர்கள் அன்றைக்கு அப்படி அது கொண்டது, இன்றைக்கு பிரபாகரன் கொண்டது, நீங்கள் என்ன கூட்டி கழிச்சு சொல்லுங்கள். நான் நேற்றைக்கு முந்தினாலோ அல்ல வெளிநாட்டிலேருந்து நீங்கள் வர இல்லையே, நான் இந்த மக்களோடு தான் தொடர்ந்து இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், எத்தனையோ தடவை என்ன கொல்ல முற்பட்டது. நான் ஓடி ஒழிச்சு பங்கருக்களே இருக்க இல்லை, மக்களோடு தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். தற்போதைய நிலப்படையில் அந்த தமிழ் தேசிய கட்சிகளோட கூட்டணி சாத்தியப்பாடு இருக்குது. அந்த கூட்டணி சேர்ந்தால் தங்களுக்கான இடம் இருக்குதா, இல்லை நீங்கள் அவர்களோட இணையக்கூடிய சந்தர்ப்பங்கள்? எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை.
என்ற அவியல் எல்லாம் வந்து உண்மை நோக்கம் இல்லை அவையோட நோக்கம் தேர்தலில் தேர்தலில் வெல்ல வேணுமென்ற நோக்கம் ஒழிய மக்கள் நலன் சார்ந்ததாக இல்லை. இந்த நடந்து முடிஞ்ச மாகாண சபை தேர்தல் எடுத்துக்கொள்வோமே, நடந்து முடிஞ்ச மாகாண சபை என்ன நடந்தது? இந்த யுத்தம் இல்லை, நாடாளுமன்றம் எங்களுடைய முன்னாள் நீதிபதி விக்னேஸ்வர் என்ற தலைமையில் அப்போ நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் அதாவது சேத்துக்களை கிடந்த தேரை வழியால் எடுத்து கொண்டு விட்டு நாங்கள் யுத்தம் முடிஞ்சோன்னே தேர்தல் வச்சு நான் மாகாண சபையை கொண்டு வரணும்னு சொல்லி மஹிந்த ராஜபக்ச வச்சவர் 2019 ஓ. அப்போ சம்பந்தன் உள்ளடங்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் என்ன சொல்லிச்சுனா, அதில் ஒன்றும் இல்லை, தும்பு கட்டியால் கூட தாங்கள் தொட்டு பார்க்க மாட்டோம்ண்டு, அதில் ஒன்றும் இல்லை, தும்பு கட்டியால் கூட தொட்டு பார்க்க மாட்டோம்ண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் எல்லாம் சொல்லி தலைவர்கள் எல்லாம் சொல்லிச்சோம். நாங்கள் அதில் இருக்குது. அப்போ பயந்துட்டினோம். அப்போ நாங்கள் அதை எடுத்துட்டோம் என்றால் தங்கட கையை விட்டு போயிடும் என்றிட்டு அவியல் போட்டு அப்புறம் கடைசியாக என்ன நடந்தது? குரங்கன் கையில் பூமாலை, அப்படி தான் நடந்து முடிஞ்சது. அப்போ அன்றைக்கு மக்கள் அதை என்னட்ட தந்திருந்தால் மக்கள் என்ன யோசிச்சினோம், இவர் என்ன முன்னாள் நீதிவான் சொல்கிறார் அல்லது அங்கால என்ன வழக்கறிஞர்கள் சொல்லினோம்ட்டெல்லாம் சொல்லி ஏமாந்து போச்சு நம்ம மக்கள். அது என்னட்ட கிடைச்சிருந்தால் எனக்கு அந்த உணர்வு இருக்குத்தானே, அதை இன்ன மாதிரி கொண்டு போகணும், எப்படி செய்ய வேணும்னு அந்த உணர்வு இருக்குத்தானே. நான் சொன்ன 3 மக்களுடைய முதலாவதான மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வு, 2வதான மக்களுடைய அபிவிருத்திக்கான தீர்வு, மற்றும் 3வதான மக்களுடைய அரசியல் உரிமைக்கான தீர்வு. இந்த 3ஐயும் நாங்கள் செய்திருக்கிறோம் தானே. ஆனால் எங்களுக்கு விரலுக்கு தக்கின வீக்கமன்ற வகையிலாம் எங்களால் போக முடியும். எங்களுக்கு போதிய நாடாளுமன்ற எண்ணிக்கைகள் காணாது. அப்படியே நாளைக்கும் எனக்கு 3-5 ஆசனங்கள் கிடைச்சால் என்னால் செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக. அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான கேள்வி, யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக NPP கட்சியினருடைய செயற்பாடுகள் தற்போது எப்படி இருக்குது? ஒரு சரியான முறையில் என்னென்றால் அதான் நான் என்ன சொல்ல வரேன்றால், மக்கள் அப்பப்போ ஏமாந்து கொள்ளினோம். ஒருக்கா தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ட்டு சொல்லி அவைகளுக்கு 15-20 ஆசனங்களை கொடுத்துச்சுன்னா அப்புறம் அதை குறைச்சி இப்போ இவியலுக்கு கொடுத்துருக்கணும். இது இவியலுக்கு இப்போ வடக்கு கிழக்கில் வந்து 8 ஆசனங்களும் 1 மேலதிகம் இது தேசிய பட்டியல் மன்ற வடக்குகளை கிடைச்ச வாக்குக்கு தான் இந்த அரசாங்கம் சந்திரசேகரனை கொடுத்து 9. நான் அரசாங்கத்தை குறை சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் அரசாங்கம் பொய்யையோ புழுகையோ சொல்லி ஆட்சி அதிகாரத்தை 3-2 எடுத்துட்டினோம். விளங்குதான். நல்ல கொள்கைகளை எல்லாம் அறிவிச்சிருக்கணும். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் துறைமுகத்தில் என்ன இலங்கை துறைமுகத்தில் வந்து ரங்கின விலைக்கு எரிபொருள் கொடுப்பினோம்ன்றெல்லாம் கணக்கு சொன்னது. அதாவது கல்விக்கு சுகாதாரத்துக்கு கல்வி சுகாதாரம் உணவுக்கு பட்வெரியெல்லாம் இல்லாமல் பண்ணினோம்ண்டு நல்ல மக்கள் சார்ந்த கொள்கையெல்லாம் சொல்லிச்சோம். சார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னுடைய அனுபவம் என்னென்றால், எந்த அரசாங்கமும் தாம்பாள தட்டை வச்சு எதையும் தரப்போகிறதில்லை. நாங்கள்லாம் அதை பிடுங்கி எடுக்க வேணும். ஆயுதம் தாங்கியக்களை பிடுங்கி எடுக்கிறன்றது வேறு, இது ஒரு தேர்தல் அரசியலுக்குள்ளால் பிடுங்கி எடுக்கிறன்றது வேறு. அப்போ வடகிழக்கில் தெரிவு செய்யப்பட்ட 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தான் அரசாங்கத்துக்கு போய் சொல்லி அதை எடுக்க வேணும். ஆனால் அவைகளுக்கு அப்போ தமிழ் மக்கள் மத்தியில் 3 விதமான அரசியல் இருக்குது. ஒன்று எதிர்ப்பரசியல், அதாவது பிரச்சனைகளை தீரா பிரச்சனையாக வைக்கிறதான் அவையுடைய இது உங்களை யாராக்கலன்னு தெரியும். 2வது வந்து இணக்க அரசியல், அது யூபிடிபியினுடைய அரசியல், தேசிய நல்லிணக்கத்துக்கு கூடாக கலந்துரையாடல் கூடாக அழுத்தங்களுக்கு கூடாக பெற்றுக்கொள்கிறது. 3வது வந்து கரைஞ்சி போகிற அரசியல். இப்போ தேசிய கட்சிகளில் சேர்ந்தால் இந்த 9 பேர் இருக்கணும் தானே, இவள் கரைஞ்சி போகிற அரசியலை தான் இவளால் செய்ய முடியும். இல்லைங்க. அப்போ இன்னொன்று நான் அப்போ அடிக்கடி சொல்கிறது, எந்த ஆட்சியும் அதிகாரத்துக்கு வந்தால் 1.5-2 வருஷத்துக்குள்ள பிரதான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இல்லையென்றால் அது 6 நகஞ்சி பழங்கஞ்சி பிள்ளைங்க அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்குது. அப்போ நான் அரசாங்கம் நல்ல கவர்ச்சிகரமான கொள்கைகள் எல்லாம் வச்சது, ஆனால் அதை பெற்றுக் கொடுக்கறது வந்து இவைகளை பொறுத்தான் இருக்கு.
கடந்த கால அரசியலை தாண்டி இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் டிசிசி மீட்டிங் உங்களுடைய காலத்தில் நாங்கள் பார்த்தோம் ஒரு அமைதியான ஒரு டிசிசி மீட்டிங் நடைபெறும். ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுதே ஒரு அருவருப்பாக தோன்றுது. ஏன்னா சில வார்த்தைகள் வந்து ஒரு தனிநபர் தாக்குதலாகும். மக்களுடைய பிரச்சனைகளை தாண்டி மக்களுடைய பிரச்சனைகள் கலைக்கப்பட்டாலும் அதையும் தாண்டி ஒரு கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு தனிப்பட்ட ரீதியில் தங்களுக்குள்ள குழுவப்பட்டு ஒரு அநாகரிகமான ஒரு டிசிசி மீட்டிங்காக நடைபெறுகிறது. அப்போ இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அந்த நெறிப்படுத்தல் நீங்கள் இந்த இடத்துல இருந்தீர்கள் என்றால் என்ன செய்திருப்பீங்க? இல்லை, இப்போ என்னென்றால் அது ஒரு தலைமத்துவத்தை பொறுத்து தானே. அப்போ அந்த தலைமத்துவத்துக்கு இங்கே இருக்கிற ஆக்கள் தலைமை தாங்கிற ஆக்கள், அது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவாக இருக்கலாம், அல்ல பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவாக இருக்கலாம். அதுக்கு தலைமை தாங்கிற ஆக்கள் இருக்கணும் தானே. அவளுக்கு அந்த உணர்வு இருக்க வேணும், ஆளுமை ஆற்றல் இருக்க வேணும். அதுகள் இல்லை. இது அந்த ஆடிக்காத்தில் அம்மியும் நகருமண்ட மாதிரி, ஆடிக்காத்தில் அம்மியும் நகருமண்டிங்க ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரி இந்த 500 அலையில் எடுபட்டு வந்தாக்கள் இருக்கணும் தானே. அப்போ அவையிட்ட நாங்கள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. நான் மக்களைத்தான் மக்கள் இப்படி ஒரு தவறான இதுக்கு போயிட்டோம்ன்ற நான் ஆதங்கப்படலாம், கவலைப்படலாம் ஒழிய நான் அடுத்த கட்டத்துக்கு நான் காத்திருக்க வேண்டி இருக்குது. விளங்குதான். அப்போ அது உண்டு. அதை விட இந்த சக தமிழ் கட்சியில் இருக்கணும் தானே. இவையிலும் வந்து மக்கள் நலன்னு சொல்லி வாய் சொல்லளவில் அது இருக்க ஒழிய அது நடைமுறையிலேயோ இல்லை யதார்த்தபூர்வமாக உணர்வுபூர்வமாக இல்லை. ஆனால் அவையில் கதைக்க விட்டால் மைக்க கொடுத்தால் ஆக்ரோஷமாக எல்லாம் கதைப்பினோம். ஆனால் இப்போ நாங்கள் பார்க்குறோம் அந்த இவ்வளோ காலத்தில். அதான் சொன்னேன், 3 விதமான அரசியல் உண்டு. ஒன்று எதிர்ப்பு அரசியல், மற்ற இணக்க அரசியல், மற்ற கரைஞ்சி போகிற அரசியல். 3 விதமான ஆட்களும் இதுக்குள்ளே இருக்கணும். சில வேளை அரிச்சுனாடு இதில் கொஞ்சம் வேறுபட்டதாக இருக்கலாம். ஆனால் நான் அதை பற்றி அவற்றை இதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவே இல்லை. இனி அவர் ஏதாவது சொன்னால் நான் அதை பற்றி யோசிக்கலாமே ஒழிய மற்றபடி நான் அதை பற்றி இந்த 3 அரசியல் தான் இன்றைக்கு பிரதானமாக இருக்குது. குறிப்பாக இந்த அரசியலில் வந்து இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் கடத்தொழில் அமைச்சராக இருந்தீங்க, ஒரு காலத்துல நீண்ட காலமாக. அதே போல் இப்பயும் ஒரு கடத்தொழில் அமைச்சர் இருக்கிறார். அப்போ ஒரு அண்மையில் ஒரு நபர் கூட தெரிவித்திருந்தார், குளத்துக்கும் கடலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறார். இது என்னுடைய கருத்து இல்லை, அவருடைய கருத்து. இப்போ மக்களுடைய பார்வையிலும் பெரும்பான்மையான மக்கள் வந்து சில இடங்களில் இதை கருதுவதாக கூட நான் தனிப்பட்ட ரீதியில் கேள்விப்பட்டேன். அப்போ இதன் அடிப்படையில் அவருடைய செயற்பாடு என்ன எவ்வாறு இருக்கிறது? ஒரு காலத்தில் வந்து அந்த கடத்தொழில் சங்கங்கள்லாம் நீங்கள் ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருந்தீர்கள், சரியோ பிள்ளையோ அவர்கள் எல்லாம் ஒரு கட்டுக்கோப்பில் இருந்தார்கள். அதே நேரத்தில் பிற்பட்ட காலங்களில் உங்கள் மீதும் ஒரு விமர்சனம் வந்திருந்தது. மீனவர்களுக்கு எதிராக சில சீர்திட்டங்களோ அல்லது கடல் அட்டை பிரச்சனைகள் ஒரு விமர்சனம் ஒன்று ஏற்பட்டிருந்தது. அப்படி சொன்ன அப்புறம் திருப்பி ஒரு கிட்டடியில் ஒரு ரீல் விட்டுருந்தீங்க. இல்லை, அவர் விட்டிருந்தார். தாங்கள் தவறாக எடுத்துட்டோம், அவரை வடிவாக நாங்கள் பயன்படுத்தி இருக்க வேணும் தங்களோட பிள்ளை என்று சொல்லி ஒரு ரீல் ஒன்று கிட்ட வந்தது தானே. அப்புறம் கையில் போட்டு காட்டுங்க. ஒரு இதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த காலத்தில் ஒரு கடத்தொழில் அமைச்சராக இருக்கும்பொழுது சில ஆளுமையான செயற்பாடுகள் செய்திருந்தீர்கள். சரி, ஆளுமை மாத்திரம் இல்லை, சரியானதான் செய்யுது. நீங்கள் இப்போ கடல் அட்டை பண்ணையை பற்றி சொன்னீங்க. அப்போ இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறவர்கள் இல்லை இன்றைக்கு இங்கே அதுக்கு தலைமை தாங்கிறார்கள், அதுக்கு பொறுப்பாக இருக்கிறார்கள். என்ன சொன்னவன், தாங்கள் வந்த உடனே முழு கடல் அட்டை பண்ணையும் எடுத்துருவோம்னு சொல்லிச்சினோம். இன்றைக்கு என்ன சொல்லினோம், இப்போ கொடுத்து கொண்டு இருக்கணும். இப்போ கிட்டடியில் ஒரு பத்திரிகையில் செய்தி பார்த்து இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சராக இருக்கிறார் சொல்லியிருக்கிறார், தாங்கள் 51% உள்ளூர் ஆக்களுக்கும் 49% வெளியாக்களுக்கும் கொடுப்போம் என்று சொல்லி. நான் அன்றைக்கு 100க்கு 100% உள்ளூர் ஆக்களுக்கு தான். நான் அது இனவாதம் இல்லை, நானே அதை செய்ய வழிகிட்டேன். நான் என்றால் இப்போ முதலீடுகள் வெளியிலேருந்து வந்தால் வருவாயும் வெளியால் போயிடும். முதலீடு உள்ளுக்கிருந்து வந்தால் அந்த வருவாயும் உள்ளுக்குத்தான் வாழ்வாதாரங்கள் அபிவிருத்திகள் அதிலேருந்து சுற்றி கொண்டு இருக்கும். அப்போ நான் அதைத்தான் நான் தெரிவு செய்தேன். இப்போ வெளியில் இப்போ அமைச்சர்கள் எல்லாம் கிணவர் கேட்டவன் தங்களுக்கெல்லாம் தாங்கள் சிபாரிசு பண்ணுற ஆக்களுக்கெல்லாம் கொடுக்க சொல்லி நான் அதுக்கு இடங்க. நான் தான் கடல் தொழில் அமைச்சர். இப்போ நான் என்னுடைய தீர்மானம் என்னுடைய மக்கள் நலன் சார்ந்தது. நான் ஆட்சியில் இருந்தால் அது அந்த ஆட்சி நலன் தான் இருக்கும். ஒரு முன்னாள் பிரதமரும் முன்னாள் வெளிவார அமைச்சரும்
இந்திய இழுவப்படங்களுக்கு இங்கால பிடிக்க கொடுக்கணுமென்று ஒரு அறிக்கை விட்டவர். நான் சொன்னேன் அவர் பிரதமராக இருக்கலாம், மற்றொரு வெளிவார அமைச்சராக இருக்கலாம், ஆனால் கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த். டக்ளஸ் தேவானந்த் எடுக்கிற முடிவு தான் அரசாங்கத்தினுடைய முடிவு. நான் சொல்கிற விளங்கு பிரதமரோ அல்லது முன்னாள் பிரதமரோ இல்லை முன்னாள் வெளிவார அமைச்சரோ இல்லைன்றது நான் சொன்னேன். நான் எங்கிற மக்கள் நிலைன்னு சார்ந்தது தானே மக்கள். அப்போ நான் இங்கே கொடுத்ததால் பல பேருடைய வாழ்வாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் அந்த கொரோனா காலத்தில் பல பேர் உயிர் வாழ்ந்திருக்கணும். ஏனென்றால் அந்த தொழில் வாய்ப்பு ஒன்றும் இல்லைத்தானே. இது கொடுத்ததால் நூற்றுக்கணக்கான ஆக்கள், ஆயிரக்கணக்கான ஆக்கள் உயிர் வாழ்ந்திருக்கணும். உயிர் வாழ்ந்தன்னு சொல்லிக்கல இந்த பசி பட்டினி இல்லாமல். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி குளத்துக்கும் என்னுடைய கருத்து இல்லை, குளத்திற்கும் கடலுக்குமோ எல்லாம் இருக்கலாம். இல்லை மறக்கலாம். நான் அதை மறக்க வேறே இல்லை. அது அவைகளுடைய இது. ஆனால் என்னுடைய இது நான் அப்போ அன்றைக்கு இங்கே வடமராட்சி மருதங்கேணியில் இந்த 4 பேர் காணாமல் போனான்ட்டு சொல்லி நான் பிறகு ஒரு 4-5 நாளுக்கு பிறகு போனேன். என்னால் உடனே ஒன்றும் செய்ய முடியாது. அவையிலே சொல்லினோம், நான் இருந்திருந்தால் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு நான் வந்திருப்பேன், வந்து அதில் வச்சு நான் நடவடிக்கை எடுத்திருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லினோம். நாங்கள் தாங்கள் தவறு விட்டுட்டோம் என்று சொல்லி நம்முடைய இனிமேல் வருங்காலங்களில் தாங்கள் தவறு விட மாட்டோம் என்று சொல்லி விமர்சனங்கள் இருக்குது என்று சொன்னீங்கள்ல. அந்த விமர்சனங்கள் வந்து எந்த விமர்சனம்? இந்த கடத்தல் சம்பந்தமாக அது அரசியல் உள்நோக்கம் கொண்டது. அந்த விமர்சனம் செய்தவர் தான், நீங்கள் அந்த கிளிப்பை பார்த்தா தெரியும் அவர் என்ன சொல்கிறேன், தங்களோட மக்கள் ஏமாந்து போச்சுனாமா. அது இவர் ஒரு இந்த ஆற்றல் உள்ள ஆளுமொள்ள இருந்தவர், அவரை பயன்படுத்த தவறிட்டான், கோட்டை விட்டுட்டோம் என்று சொல்லி அவர் ஒன்றை சொல்லி இருக்கிறார். ஆனால் அவர் அதுக்கு முதல் கணக்க அது ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டது. அப்போ நான் இயன்றவரை நேர்மையாக நடைமுறை சாத்தியமாக தான் நான் என்னுடைய செயல்பாடுகள் எப்பயும் இருக்கும். சொல்கிற விலங்கு தான் நேர்மையானதாக நடைமுறை சாத்தியமானதாக தான் என்னுடைய இது இருக்கும். அப்போ நான் என்ன பார்த்தேன், எனக்கு கிடைச்ச வாய்ப்புகளுங்க நம்ம மக்களுக்கு சென்றடைய வேணும் என்ற வகையில் இந்த 3 விதமான ஆணாக்கள் என்று சொல்கிறாங்க. அன்றாட பிரச்சனைக்கான தீர்வு, அபிவிருத்திக்கான தீர்வு, மற்ற அரசியல் உரிமை. நாங்கள் எல்லாத்தையும் செய்திருக்கோம். உங்களுக்கு நான் எடுத்து சொன்ன இப்போ சந்திரிகார தீர்வு திட்டத்தை எங்களுக்கு பிரதான பங்கு இருக்குது. இதை பார்த்தீங்களான்ட்டு நான் இருந்த ஆட்சியில் 2012ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தை இல்லாமல் பண்ணுறதுக்கு அல்லது அதோட அதிகாரங்களை இன்னும் குறைக்கிறதுக்கு ஒரு முயற்சி ஒன்று நடந்தது. அப்போ நான் 50 பேர் டக்ளஸ் தேவானந்தா, ஆர்மன் தொண்டமான், ரவுஃப் ஹக்கீம் என்று சொல்லி 50 பேர்கிட்ட கையெழுத்தை திரட்டி அரசாங்கத்துக்கு சொன்னது, நீங்கள் இதை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வந்தால் நாங்கள் 3 தரமாட்டோம் என்று சொல்லி அதை நிப்பாட்டினது. அரசியல் ரீதியாக சந்திரிகார தீர்வு திட்டம் அது ஒரு வகையானது, இது இன்னொரு வகையானது. தொடர்ந்து நான் 13ஆம் திருத்தச் சட்டத்தை வலியுறுத்தி கொண்டு வர்றது அது வேறு ஒரு வகையானது. அப்போ பத்திரிகைக்காரர் கேட்டுச்சு நம்ம என்ன தங்களுக்கு பிரதி தர சொல்லி. அப்போ நான் என்ன சொன்னேன், எனக்கு பலகாரம் தேவை ஒழிய சிலப்போ சலசலப்போ தேவை இல்லையான்ட்டு. அப்போ நீங்கள் கேட்டீர்கள் அந்த மெட்டாக்கள் எல்லாம் கதைக்கணும் கூடின மண்டல அவையோட நோக்கம் வந்து உள்நோக்கம். பட் இன்னொரு சிறு பூசலை பார்த்தீங்கள் என்றால் ஜாழ் வடமராட்சி ஊடக இல்லம் அதில் அவியல் கௌரவ ஜனாதிபதிக்கு எழுதின கடிதம், அனுராவுக்கு எழுதின கடிதம். ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடத்தினவன். அதுக்கு முன்னால் இப்போ சங்கிலியால் எல்லாம் கட்டியெல்லாம் முஸ்பாத்தியெல்லாம் படங்கள் எல்லாம் காட்டினவன். அதில் உதறுபடி சங்கிலியோ கட்டியெல்லாம் வந்து நிற்கிறேன். அதில் கிடக்கு தலைப்பு, ஊடகவியலாளர் சுனா ராமச்சந்திரன் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு நீதி கோரல் என்று சொல்லி விளங்குது. அப்போ இல்லை 2007ஆம் ஆண்டு நடந்திருக்கு. அப்போ அதில் வந்து சில பேர் என்ன சொல்லி நம்மளோட சகோதரம் சுவாசலிங்கமே வந்து சொல்கிறேன்னா இபிடிபியே பதில் சொல்லு. அவையோட குடும்பத்துக்கு தெரியும், அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும். அவையிலே இந்த இதை போட்டிருக்கணும். கையெழுத்து போட்டிருக்கிற தலைவர் கூனா மகாலிங்கம், செயலாளர் இரா மயூர், ஜனாதிபதிக்கு எழுதி போட்டு ஐநா பொதுச் செயலாளர், ஐநா மனித உரிமை ஆணையாளர்,
சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டம், சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்போம், சர்வதேச மன்னிப்பு சபை, ஐரோப்பிய ஒன்றியம் வந்து பெரிய லெவலுக்கு அனுப்பியிருக்கணும். ஆனால் இதில் தெளிவாக இருக்குது. இதான் தங்கள் மேலே அந்த இதென்று சொல்லி வந்திருந்தான். என்ன சொன்னான் அவதூறுகள். அப்போ அரசியல் உள்நோக்கங்களுக்காண்டி என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு கொண்டும் அரசியல் உள்நோக்கங்களுக்காண்டி என் மேலே சேறு பரப்பினர். அப்போ அந்த ஹிட்லர் ரெண்டு அங்கே ஜெர்மனியில் இருந்தவன் ஒரு ஃபேசிஸ்ட், ஆயிரக்கணக்கான யூதர்களை உயிரோட இதுக்குள்ளே போட்டு கொண்டவன், இதுக்குள்ள உயிரோட சேம்பருக்குள்ள அந்த இது. அப்போ அவனோட ஜோசப் கோயபல்ஸ் ஜோசப் விஜய் இல்லை, ஜோசப் கோயபல்ஸ் என்று சொல்லி ஒரு ஊடகவியலாளர் இருந்தது. ஜோசப் கோயபல்ஸ் அவன்கிட்ட சித்தாந்தம் என்னென்ற ஒரு பொய்யை திருப்பி சொன்னால் அது உண்மையாக பார்க்கப்படும் என்று தான் அவன்கிட்ட சித்தாந்தம். அப்புறம் என்ன நடந்தது? ஜெர்மனி முழுக்க பிடிச்சாங்க, உலகத்தையே பிடிக்க விளக்கிட்டாங்க. அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் பேரடி மண்ணோடால் போயிட்டுது. இதைத்தான் பிரபாகரன் செய்ய விளக்கிட்டது என்ன? பொய். அப்போ டிபிஎஸ் ஜெயராஜ் என்று சொல்லி ஒரு மூத்த பத்திரிகையாளர், இப்போ இறந்து 2-3 கிழமை இருக்கும், கனடாவில் இறந்துட்டார். அவர் தன்னுடைய ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தார், புலிகள் தாங்கள் பலமானவர்கள் என்று பொய் சொல்லி மக்களை நம்ப வச்சு அதையே தாங்கள் நம்பினபடியினால்தான் இந்த பின்னடைவுகளுக்கு இந்த நீங்கள் ஒரு மௌனம் என்று ஒரு சொல்லி சொன்னீங்கள்ல, நான் மௌனிச்சேன் என்று சொல்லாமல் அது தோல்வி. என்னுடைய நிலைப்பாடு தனிப்பட்ட நிலைப்பாடு, உங்களோட நிலைப்பாடாக இருந்தாலும் நான் சொல்கிறேன். அப்போ அது ஒரு தவறான ஒரு பொருள். மௌனித்ததுன்ட்டு எனக்கு விளங்க இல்லை. என்ன மௌனித்தது? மௌனிக்கே இல்லை. என்ன மாதிரி 70ஆம் ஆண்டில் ஜேவிபி அப்படின்னு அவங்களையும் சொல்லலாம் தாங்கள் மௌனிச்சேன், இல்லை 87 ஜேவிபி சொல்லலாம் தாங்கள் மௌனிச்சேன். உங்களுக்கு தெரியும் 70ஆம் ஆண்டு என்ன நடந்தது? ஜேவிபியில் 100க்கு 100% சிங்கள இளைஞர் யுவதிகள், ஆயிரக்கணக்கில் இந்த படைகள் கொண்டொழிச்சது, ஆயிரக்கணக்கில் சிறை, ஆயிரக்கணக்கில் துன்புறுத்தல், இதெல்லாம் நடந்தது. அப்புறம் 87லேயும் அதான் நடந்தது, ஜேவிபி வந்தது, அதான் நடந்தது. அப்போ அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்கினமோ அவைகளுக்கு இதான் நடக்கும். இதை தாங்கள் தெரிஞ்சு கொண்டான், அதைத்தான் நான் அண்டையிலேருந்து சொல்கிறேன். இதை தெரிஞ்சு கொண்டால் நாங்கள் இதை கையாள வேணும். புலிகளுடைய சித்தாந்தம் என்ன? பிரபாண்ட சித்தாந்தம் என்ன? இல்லை, அது இல்லை. படைகளை புலிகள் படைகளை தாக்கினால் படைகள் மக்களை தாக்கினோம், மக்கள் தங்களுக்கு ஆதரவு அளிப்பினோம்ன்றதான் அவற்றை சித்தாந்தம். தீவு பகுதியிலேருந்து ஓடைகள் என்ன சொல்லிச்சினோம்? கேந்திர முக்கியத்துவம் இல்லையாண்டுச்சினோம். வலிவடக்குலேருந்து ஓடைகள் என்ன சொல்லிச்சினோம்? கேந்திர முக்கியத்துவம் இல்லையாண்டுச்சினோம். யாழ்ப்பாணத்திலேருந்து ஓடைகள் என்ன சொல்லிச்சினோம்? கேந்திர முக்கியத்துவம் இல்லையாண்டுச்சினோம். கிளிநொச்சியிலேருந்து ஓட வழி கிடைக்க நான் வித்திகிட்ட கேட்குறேன், வித்தியாதரன்ட்ட கேட்குறேன், வித்தி என்ன நடக்க போகுது? இல்லை எங்கட பொடிகள் விட்டு அடிப்பாங்க, நின்று அடிப்பாங்கல்ல. என்ன நடந்தது? எங்கொண்டே விட்டவ, எங்கொண்டே நின்றவ சொன்ன அதில் அவங்களுக்கு தேவையில்லை தானே. அப்போ நான் அன்றைக்கு சொன்னது போல் அல்ல, சிவாஜிலிங்கம் கூட ஜனவரி மாதம் சொன்னன்ட்டு இப்போ சொல்லினோம். தான் பிரபாகரனுக்கு சொன்னது ஆயுதங்களை சாண்டை பண்ணி போட்டு பேசுங்க அரசாங்கத்தோடைய, அப்படி சில பேர் சொன்னதாக இப்போ கதைகள் வருது. நான் அன்றைக்குலேருந்தே சொல்கிறேன். அப்போ அங்கே தேசியம் மண்டெல்லாம் போய் இங்கேருந்து மக்களை என்னத்துக்கு கொண்டு போனது? மனித கேடயத்துக்கு அனுத்தான் மக்களை கொண்டு போகணும். சரி, இந்த மக்கள் இன்றைக்கு இருக்க இல்லையா? படைகளோட ஆயிரக்கணக்கான மக்கள் திரும்பி வர இல்லையா? இருக்க இல்லையா? அப்போ இந்த செம்மணியல் பிரச்சனைகள் எல்லாம் விடுவிக்க முந்தி நடந்திருக்கிற பிரச்சனை. EPDP இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வர முந்தி நடந்து முடிஞ்ச பிரச்சனை. பதில் இருக்கிற ஒருத்தரோட இப்போ கதைச்சனை. இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி உண்டு. ஒரு விடயம் தெரிவித்திருந்தீர்கள், பாலச்சந்திரன் அவர்கள் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் ஒப்படைக்கப்பட்டிருக்க சொல்லல. எனக்கு தெரிய வந்திருந்தால் இப்போ நான் கனவேரை பாதுகாத்து விட்டுருக்கிறேன். என்னோடையும் வந்து புலிகள் இயக்கத்தில் இருக்கிறார்கள் இருக்கணும். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்றால், இல்லை ஊடகங்களுக்கு தான் சொல்லவா, நான் அப்படி சொல்ல இல்லை. இந்த எனக்கு ஒரு உங்களை மாதிரி ஒரு ஊடகவியலாளர் முன்னாள் பூனாவாக இருக்கலாம். அப்போ அவர்
என்கிட்ட கேட்டார், இப்படி தான் கேள்விப்பட்டதாம், இப்படி கருணாவை தான் இது காரணம்ன்ட்டு சொல்லி என்கிட்ட கேட்டார். அப்போ நான் அவருக்கு சொன்னேன், நான் அவரை நம்ப இல்லை. ஆனால் எனக்கு இது தெரிய வந்திருந்தால் அவர் காப்பாற்றப்பட்டிருப்பார், நான் அவரை எடுத்து வளர்த்திருப்பேன். ஆனால் பிரபாகரன் மகன் இல்லை, அது என்னுடைய மனிதநேயம். ஆனால் பாலச்சந்திரன் போல் எத்தனையோ குழந்தைகள் அங்கே கொல்லப்பட்டிருக்கணும் தானே. நாங்கள் தெரிய பாலச்சந்திரனுக்கு மாத்திரம் பரிதாபம் காட்ட முடியாது தானே. இப்போ இன்றைக்கு இந்த என்ன இவர் இருக்கிறார் அங்கே என்ன கிளிநொச்சியில் இருக்கிற 2 பிள்ளைகள் ஆனந்த சுதாகரும் என்னோட காய்ச்சிருக்கிறார், அங்கே ஜெயிலேருந்து காய்ச்சிருக்கிறார். அப்போ சில பேர் அழியினம், ஆனந்த சுதாகிட்ட மனுஷி செத்ததால் 2 பிள்ளைகளும் நடுத்தருவுக்கு வந்துட்டினோம். அப்புறம் ஆனந்த சுதாகிட்ட தாயோ யாரை பார்த்துட்டு இருந்தால் அவாகம் இருந்துட்டா. அப்போ அது 2 பிள்ளைகளும் கஷ்டப்படுகினோம். அப்போ தகப்பண்ணை விடுவிக்க வேணுமெண்டு. சரி, ஆனால் இந்த ஆனந்த சுதாகரன் பஸ்ஸில் போய் குண்டு வைக்கல, அங்கே எத்தனை குழந்தைகள் செத்துருக்கும், இல்லை எத்தனை பிள்ளைகளோட தாய் தகப்பன் பாதிக்கப்பட்டிருப்பினோம், அதுகளை நாங்கள் பார்க்கத்தானே வேணும். சரி, இது ஒரு அரசியல் பிரச்சனைன்ற வகையில், இது ஒரு அரசியல் தீர்வுன்ற வகையில் அது நான் பிரச்சனையாக பார்க்கல. ஆனால் பாலச்சந்திரன் என்ற குழந்தை இல்லை ஆனந்த சுதாகரன் என்ற குழந்தை மாத்திரமல்ல எனக்கு. நான் இந்த சமுதாயத்தினுடைய நல்ல சமுதாயத்தில் இன்றைக்கு ஒரு மூத்த குடிமகனாக வந்து கொண்டு இருக்கிறேன். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு நான் விட்டுட்டு ஓட இல்லை, விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயில்லை, நான் தொடர்ச்சியாக இதுக்கெல்லாம் நான் இருக்கிறேன். அப்போ எனக்கு அந்த கடமை பொறுப்புகள் இருக்கிறபடியாகத்தான், அந்த தார்மீக இதுகள் இருக்கிறபடியாகத்தான் இருக்கிறேன். பாலச்சந்திரன் மாத்திரம் இல்லை, எத்தனையோ குழந்தைகள். உங்களை அந்த முயற்சி இருந்ததா எது அந்த இடத்துல? இப்போ வந்து எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு எனக்கு தெரிய வந்தது. அது காலம் கடந்தது தானே. முதலே எனக்கு தெரியும், அதான் சொன்னேன். இப்போ என்னட்ட இப்போ எல்லாம் நடந்து முடிஞ்சது. பாலச்சந்திரன் அதாவது அங்கேருந்து இப்போ புலிகளுடைய முக்கியஸ்தர் எல்லாம் என்னோட, அப்போ நான் சேட்டலைட் ஃபோன் வச்சுருந்தேன், என்னோட கதைச்சிருக்கணும், தாங்கள் வந்து எங்களை பாதுகாப்பியலான்ட்டு. பிரச்சனை இல்லை, எனக்கு அங்கே பிரபாகரன்ட்டேருந்து உங்களை பாதுகாக்க முடியாது, புலிகிட்டேருந்து பாதுகாக்க முடியாது, ஆனால் சிங்கத்திட்டேருந்து என்னால் பாதுகாக்க முடியும். முந்தி நான் இங்கே சமபலத்தோடு இருக்க 86 முதல் நூற்றுக்கணக்கான டெலோ உறுப்பினர்களை புலிகிட்டேருந்து பாதுகாத்தினான் தானே, நூற்றுக்கணக்கில். அதுக்கு வாழும் சாட்சியில் இன்றைக்கு ஆக்கள் இருக்கணும், புலத்திலையும் இருக்கணும், நிலத்திலையும் இருக்கணும், புலத்திலையும் இருக்கணும், நூற்றுக்கணக்கில். அப்போ அன்றைக்கு புலிகிட்டேருந்து பாதுகாத்து. ஆனால் பிறகு நான் இந்தியாவுக்கு போனதால் இடைவெளி வந்துட்டுது. அப்புறம் நான் அந்த நிலையில் இல்லை. ஆனால் சிங்கத்திட்டேருந்து என்னால் பாதுகாக்க முடியும், பாதுகாத்துருக்கிறேன். அந்த இறுதி கட்ட யுத்தத்தின் போது அதில் நான் சம்மந்தப்பட இல்லை தானே. உங்களோட கையில் இல்லை என்று இல்லை, அது என் கையில். நான் அமைச்சராக மக்கள் கொல்லப்பட்ட மக்களை காப்பாற்றுவது நான் அமைச்சராக இருந்தேன். இருக்கிற காலத்தில் கணக்கை செய்தேன். அதாவது இப்படி அங்கே மாவிலாறு விடுவித்த பிறகு மாவிலாறு இன்றைக்கில் மாவிலாறில் படைகள் தொடங்கி கிழக்க விடுவிச்சாச்சு. பிறகு வடக்கண்டையக்க வன்னிக்கில் படைகள் வெளிக்கிடுது. அதுக்கு முதல் யாழ்ப்பாணத்துக்குள்ள படைகள் வேறு வெளிக்கிடையக்கில் பிரபாகரனுக்கு எனக்கு ஆள் அனுப்புகிறான். என்ன சந்திரமோகன் வேறு பழைய ஈழ விடுதலை பிரதானி இறந்து போனார். மற்றது பொன் மதிமோ ராஜாண்டு அகில இலங்கை எம்ஜிஆர் மன்ற கழக தலைவர் என்னட்ட கதைச்சு இந்த படநகர்வை நிப்பாட்ட சொல்லி, யாழ்ப்பாணத்துக்குள்ள படநகர்வை நிப்பாட்ட சொல்லி என்னால் செய்ய முடியும். அப்போ நான் சொன்னான், முதல்ல அவன்கிட்ட சொல்லுங்கள், பிரபாகரன்கிட்ட சொல்லுங்க, இந்த சகோதர படுகொலையில் நிறுத்த சொல்லி. ஒரு குரலில் பேசுகிறதுக்கு தயாரென்று சொன்னால் நான் அதை செய்கிறேன். இப்போ நான் அதை செய்ய வேணுமென்று என்னுடைய பக்கத்தில் பலம் இருக்க வேணும். நான் சொல்கிற விளங்குதுதான், சகோதர படுகொலையில் நிறுத்த சொல்லுங்க, ஒரு குரலில் பேசுகிறதுக்கு தயாராண்டா நான் இதை செய்கிறேன். ஏன்டா எனக்கு தெரியும், நான் பிரபாகண்ட நிகழ்ச்சி நேரங்களில் போகிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்டா அது மக்களையும் அழித்து தங்களையும் அழிக்க போகுது. அப்போ அந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சிகளுக்கு நான் தயாராக இல்லை. ஆனால் மற்றாக்களை அரசியல் ரீதியாக கீச்சு மூச்சு காட்டி உயிர் பயத்தை கொடுத்து தன்னோட ஆள் வச்சிருந்தது. அவையில் பாருங்க, இப்போ கடைசியில் படங்கள் எல்லாம் காட்டுச்சுன்னா பிரபாகரன் நிர்வாணமாக செத்து கிடக்கிறத காட்டுச்சுனா யார் போய் உரிமை ஓரிச்சினம்? இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவ
அங்கே அந்த தலைவர் இந்த தலைவர் எல்லாம் சொன்னால் யாரும் பொறுப்படுத்திச்சு நம்ம புலம்பெயர்ந்த இடத்துல இருந்து கூட நான் போய் எடுக்க முடியாது தானே. இப்போ நான் சில வேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்திருந்தால் நான் பொறுப்படுத்திருப்பேன். நான் இல்லை. இன்றைக்கெல்லாம் கனவேற்றுமே நீங்கள் இப்போ ஸ்ரீதரனை பற்றி சொல்கிறீர்கள், அவையில பற்றி சொல்கிறீர்கள், இவையில பற்றி சொல்கிறீர்கள். இந்த என்ன சாமி காணாச்சாமி என்ற என்ன பேர் இப்போ என்ன வேலன் சுவாமி இவையில எல்லாமே பொறுப்பெடுக்கையில் கஜேந்திரகுமார் ஆக்கலையும் பொறுப்பெடுக்கையில் கூட சரத் பொன்சேகா இராணுவ தளபதி சரத் பொன்சேகா கூட அவர் சொல்லியிருக்கார் அவருடைய உடல் எங்கே புதைக்கப்பட்டதுன்னு காட்டினா அதில் ஒரு அஞ்சலியை செலுத்தி விடுவார்கள் என்ற இல்லை இல்லை சரி. அப்படியே நாங்கள் கேட்கையில் இப்படி அரசாங்கம் அறிவிக்குது என்ன படத்தை காட்டுது, இவையில ஏன் பொறுப்பெடுக்கையில்? அப்போ இது முடிஞ்ச பிறகு இது மாவிலாறு முடிஞ்ச பிறகு வன்னிக்கில் படைகள் போகுதுன்றான. அப்போ எனக்கு தெரியும் அங்கே என்றால் கிழக்கில் படைகள் முன்னேறியக்கில் புலிகளுக்கு ஓடுறதுக்கு இடம் இருக்குது. அப்போ அழிவுகள் குறைவு. ஆனால் வன்னிக்கில் படைகள் போய்க்கல புலிகளுக்கு ஓடுறதுக்கு இடம் இல்லை, அழிவுகள் கூடும். அப்போ நான் இவையிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினர்கிட்ட தனியும் கேட்டிருக்கிறேன், கூட்டம் கேட்டிருக்கிறேன், வெளிப்படையாகவும் பத்திரிகைகள் இதெல்லாம் அறிக்கப்பட்டிருக்கேன். வாங்க மஹிந்த ராஜபக்சோட பேசுவோம். மஹிந்த ராஜபக்சோட கை ஓங்கி இருக்குது. சிலவளை நானும் உங்களோட சேர்ந்து விரைக்கல அவரில் மாற்றம் பெறலாம் என்று நான் சொன்னேன். ஓமோமன்ட்டு வரையில். அப்போ அவைகளும் விரும்பி இருக்கணும் தாங்கள் அரசியல் பண்ணுறேன்னு சொன்னால் இவள் இல்லாமல் போகணும். அண்ணன் எப்போ சாவான் தின்ன காலியாகும்ன்றது தான் அவையில் நிலப்பாடாக இருந்திருக்கு. சரி, அதை விடுவோமே. நாடாளுமன்றத்தையே பிரட்டி போட்டிருக்கலாம். 22 பேர் என்றால் ஏன் பிரட்டி போட இல்லை? நான் இருந்தால் செய்திருப்பேன். பிரட்டி போட இல்லை. தூதரங்களுக்கு முன்னால் போய் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கலாம். மூச்சு எல்லாத்தையும் ஒரு மனிதனுடைய எல்லா ஓட்டையிலையும் பற்றி கொண்டு இருந்தவன். அதில் ஒரு சில பேர் ஃபோனுகள் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு, அதில் சில பேர் அங்கே தங்களோட குடும்பத்தை பிள்ளை குட்டிகளை பார்க்குறது வெளிநாட்டுக்கு ஓடிட்டோம். அப்போ அங்கே சுவிஸில் எல்லாம் தமிழ் மக்களுக்கு நம்ம ஏன் எங்களுக்கு இன்னும் மீளம் கிடைக்கலேன்னு. அப்போ அந்த பாவி என்ன சொல்கிறாங்க, மக்கள் செத்தது போதாது, மக்கள் செத்தது இதெல்லாம் என்னால் கேட்டு இருக்க முடியுமா? இப்போ இங்கே என்னுடைய தம்பியார் கல்வயலில் அந்த ஜனம் எனக்கு சொல்லுது, குளறி கேட்டது, அடித்து கொண்டவங்க. அப்போ எனக்கு தேவை எனக்கு வேண்டியாகல என்னோட தம்பியார், என்னுடைய சகோதரி தான் முதல் பெண் போராளி, வேறு யாரும் இல்லை. அப்போ அந்தளவுக்கு இந்த மக்களுடைய இதில் எனக்கு கூட ஈடுபாடு இருக்குது, எனக்கு அந்த தார்மீக பொறுப்பு இருக்குது, உரிமை எல்லாம் இருக்குது. எனக்கு வயது போயிருக்கலாம், ஆனால் எனக்கு சகலதும் இருக்கு என்னட்டு. அப்போ அந்தளவுக்கு அர்ப்பணத்தோடு நான் இதுக்குள்ளே இருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய காலகட்டத்திலேயாவது இந்த பிரச்சனைகளை தீர்த்து முடிக்க வேணுமெண்டு. பாலச்சந்திரன் பிரச்சனை மாத்திரமே இல்லை, அது உங்களுக்கு ட்ரெண்டிங்காக உங்களோட உங்களுக்கு ட்ரெண்டிங்காக இருக்கலாம், அது இல்லை பிரச்சனை. எனக்கு எல்லா பிள்ளை எத்தனை பிள்ளையால் தனியாக பாலச்சந்திரன் மாத்திரம் நான் பார்க்க முடியுமா? பொட்டனக்கும் பிள்ளையால் இருந்தது. இப்போ எனக்கு நேற்றுக்கு முந்தின ஒரு நாள் காட்டினார், என்ன பெயர் அந்த புலிகளுடைய ஊடகத்துக்கு பொறுப்பாக இருந்தார், அதை கடைசியாக வீட்டுக்கு ஒரு ஆள் என்று சொல்லி அவர் தன் பிள்ளையை கொண்டே கொடுத்துருக்கிறார். அவர் விருப்பம் இல்லை, அவரே மற்ற உயிரோடு இருக்கிறார், மற்றவர் இருக்கிறார். அவர்கிட்ட சொல்கிறார், பாருங்கள் எங்களுக்கு இந்த நிலைமை என்று ஒரு கவலையாக சொன்னேன். அப்புறம் 2 பேரும் தாப்பனும் மகளும் சைனட் அடித்து பிரபலியமான ஆள், பேர் எனக்கு மறந்து போனேன். அப்புறம் என்ன சொல்கிறேன்றால், அப்போ இத்தனை பிள்ளைகள் தனியாக பாலச்சந்திரன் மாத்திரம் பிள்ளையாக இருக்க முடியாது என்று பாலச்சந்திரன் மாத்திரம் பிள்ளையாக இருக்க முடியும். அப்போ தவறான வழிநடத்தல் காரணமாக சுயலாப நடவடிக்கைகளுக்காக வெளியாகிட்டினோம். அதான் எனக்கு அந்த கொதிப்பு. என்னுடைய பக்கம் அந்த ஆத்ம பலம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கர்மா யாருக்கு பதில் சொல்லியிருக்கு. அரசன் அன்றப்பான் தெய்வம் மன்றருக்குமன்ற மாதிரி கர்மா வேலை செய்திருக்கு. வானபடியினால் நீங்கள் கேட்ட அந்த பாலச்சந்திரன் இது எனக்கு அதை தெரிஞ்சிருந்தால் நான் நிச்சயம் பாதுகாத்திருப்பேன். அதுதான் நான் சொன்னேன். ஆனால் பாலச்சந்திரன் மாத்திரம் இல்லை, குழந்தைகள் இருக்கணும் தானே. அப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நாடாளுமன்றத்தில் உண்டு.
இவளுக்கு 22 இருக்கையில் எனக்கு நாடாளுமன்றத்தில் உண்டு. எனக்கு மக்கள் ஒரு 4-5 தந்திருந்தாலாவது நான் அவ்வளோ செய்திருக்கலாம். அது யாருடைய பிள்ளை? மக்களுக்கு தவறான கருத்தை பரப்பி என் மேலே சேறு பூசி என்னை கொள்றதுக்கு பல முயற்சிகள் செய்தவர்களுடைய பிள்ளையா அல்ல என்னுடைய பிள்ளையா? ஆனால் நான் தாழ்மையை பொறுப்பெடுக்கிறேன். இல்லை மீண்டும் விக்ரமாதித்தன் என்று சொல்லி கதகளி பற்றி வேலை சரி இன்னொரு முயற்சியை செய்யலாம்ட்டு நான் இருக்கிறேன். இவற்றினையும் தாண்டி இன்னொரு முக்கியமான கேள்வி, நீண்ட காலம் முன்னே ஜனாதிபதி மஹிந்தவுடன் நீங்கள் கூட இருந்தீர்கள். இப்போ அண்மையில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நீங்கள் முதலே குறிப்பிட்டிருந்தீங்க, நான் வேற பற்றி கதைக்க விரும்பலையே ஆயினும் நான் இந்த கேள்வியை கேட்குறேன். அண்மையில் சரி ஒரு எங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முக்கியமான விடயத்தை தெரிவிக்கிறேன். நான் சிங்களவராக பிறந்திருந்தால் மஹிந்த அவருடன் பின்னுக்கு நின்றிருப்பேன் ஒரு விடயத்தில். அப்போ அவருடைய அரசியல் பார்த்தா ஒரு வித்தியாசமான அரசியல். வித்தியாசம் என்ன, உங்களோட பாசையில் வேறு வகையிலும் கூறலாம். ஒரு கட்டத்தில் தமிழ் தேசியம் சார்ந்த விடயத்தை இருக்கிறேன். அதே நேரத்தில் மஹிந்த அவரோட இணைந்து நான் மஹிந்த பின்னுக்கு நின்றிருப்பேன் என்ற விடயத்தையும் தெரிவிக்கிறேன். அப்போ இது எவ்வாறு நீங்கள் பார்க்குறீங்க? ஒருவேளை வெறும் மஹிந்த அவரும் இணைந்து செயற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குதா? நான் அதில் பற்றி அலட்டிக்கொள்ள விரும்ப இல்லை. எங்கட மக்கள் விட்ட தவறுகள் பல தவறுகளில் இதுவும் ஒரு தவறு. அதோடைய வேற சந்தர்ப்பம் இருக்கிற சந்தர்ப்பத்தில் மக்கள் சரியாக முடிவெடுப்பினோம்ன்றது தான் மக்களுக்கு ஒரு தெளிவூட்டல் ஒன்று நீங்கள் வழங்க. இதில் தெளிவூட்டுறதுக்கு என்ன பார்க்க தெரியும். நீங்களாம் என்ன சொல்கிறீர்கள்? உங்களோட கேள்வியிலே பதில்களும் இருக்குது, எல்லாம் பதிலெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. இது மக்கள்கிட்ட இருக்குது. மக்கள்லாம் தனி அவர் மாத்திரம் இல்லை தானே, தனியாக அவர் மாத்திரம் பிரச்சனை இல்லையே. இந்த தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட எல்லாரும் தானே பிரச்சனை. மக்களுடைய இந்த 3 வகையான பிரச்சனைகள் இருக்குது தானே. 3 EPDPயால் டக்ளஸ் சிவானந்தாவால் முன்வைக்கப்பட்ட 3 வகையான பிரச்சனைகள். ஆனால் அன்றாட பிரச்சனை, அபிவிருத்தி, அரசியல் உரிமை. யார் இதை செய்யணும்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க DCC மீட்டிங், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவாக இருக்கலாம், பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவாக இருக்கலாம். அது அந்த ஆளுமை ஏன்னா அவங்களுக்கு அந்த அக்கறை இல்லை தானே, அந்த உணர்வு இல்லை, அந்த அக்கறை இல்லை, அந்த அனுபவம் இல்லை. பெரும்பாலும் முடிவுகள் எடுக்கப்படுவது இல்லை. கணக்கு இருக்கலாம். இதெல்லாம் ஒரு தாண்டி இன்னொரு முக்கியமான பாவானந்த ராஜா எல்லாம் அந்த 3 பேருக்குள்ள அவர் ஒரு அவரை பற்றி எனக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் அவருக்கு இது கட்டுப்படுத்த பொருந்தாத நிலைமையில் இருக்குது. ஏதோ ஒரு இதெல்லாம் வந்துட்டார். சரி, முயற்சிகள் செய்யட்டும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. இப்போ அண்மையில் பார்த்தோம்னா அந்த மாநகர சபைன்றது யாழ்ப்பாணத்தில் அது சரியான முறையில் அதான் நான் சொல்ல வந்தேன். என்னென்றால் அந்த கூட்டப்பெட்டி காட்சிகள்லாம் என்ன கூட்டப்பெட்டி. அப்போ நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் தனித்து தான் போட்டி போட்டது. பிறகு எங்களுக்கு பின்னடைவு தான். பிறகு மாநகர சபை ஆட்சி நடத்துகிறதுக்கு கூட வாக்கெடுத்தவர்கள் எங்கிட்ட கோரிக்கையை விடுத்தவ. இங்கே நேராக நம்மளோட தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் அண்ணன் சிவஞானம் முந்தி நான் அப்போ இருக்க புனர்வாழ் அமைச்சராக இருக்க மேலே என்னோட எனக்கு ஆலோசனையெல்லாம் சொல்லி கொண்டிருப்பேன். என்னோட ரொம்ப நெருக்கம், என்னுடைய தகப்பனாருடைய கூட்டாளி. அப்போ அவர் ஒரு கோரிக்கையை விடுத்தார். நான் சொன்னேன், கடந்த காலத்தில் நீங்கள் கோரிக்கை விட்டது நான் ஒரு நல்ல எண்ணத்தில் ஓமண்டுட்டேன். அப்புறம் ஏதோ பிரச்சனைகள் வரைக்கும் இல்லை நாங்கள் ஒன்றும் கேட்கல, அவையெல்லாம் தந்தன்று சொன்னீங்கள். இந்த அப்படி இருக்க விரும்பவே இல்லை. நீங்கள் நேராக அந்த கோரிக்கையை விடுத்தால் நான் அதை கருத்தில் எடுக்கிறது தயார் என்ற வகையில் எடுத்து அப்புறம் நாங்கள் அவரை வழி அனுப்புறதுக்கு வந்துடுறது. நீங்கள் எல்லாம் நின்றவர் அவர் வாசலில் என்னுடைய ஒரு தகப்பனுடைய சிநேகம், மற்றது எனக்கு மூத்தவர். அப்போ அவர் இங்கே வந்தவர். அப்போ வழி அனுப்புறது வாசலில் போய்க்க வேலெல்லாம் நின்றவர். அதெல்லாம் தெரிய வந்தது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. நான் கேட்க வந்த கேள்வி முக்கியமான கேள்வி சொல்லுங்கள். என்ன கேள்வினா, மாநகர சபை சரியான முறையில் இயங்குதா இப்போ? அதில் குழப்பங்களும் பின்னடைவுகளும் இருக்கிறத நான் உணர்றேன். நான் அதை இப்போ கருத்தில் எடுத்திருக்கிறேன். நாங்கள் இப்போ கொடுக்குற ஆதரவை தொடர்ந்து கொடுக்குறதா இல்லையான்றதை பற்றி நாங்கள் ஆராய்ஞ்சு கொண்டிருக்கிறோம். அவர்களோட அந்த அவருடைய
பதில் தலைவரோடையும் பதில் செயலாளரோடையும் கதைச்சிட்டு நாங்களே வெளிப்படையாக அறிவிக்க நான் ஜோதிச்சொன்று இருக்கிறேன் என்றால் அது ஒரு செயலூக்கமற்றதாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு படுகுது. இவ்வாறான சூழ்நிலையில் யாழ்ப்பாண கலாச்சார மண்டபம் உண்டு உங்களுடைய காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்ட உங்களுடைய காலத்தில் நான் தான் கொண்டு வந்தது. நீங்கள் தான் கொண்டு வந்து அது ஒரு புறம் இருக்கீங்க. அவர்களிடம் மாநகர சபையிடம் நேரடியாகவே மத்திய அரசு தலையிடாமல் மாநகர சபை தான் நிர்வகிக்கணும் என்ற ஒரு விஷயம் உங்களிடம் காணப்பட்டிருந்தது. அதான் ஒரு கட்டத்தில் ஒரு மேடையில் வந்து கூட ஆரம்பத்தோட நினைக்கிறேன் அவர் ஒரு மத்திய அரசிடம் ஒப்படைக்கணும் நீங்கள் வெளிப்படையாக எழும்பியே நான் கண்டு இல்லை அது மாநகர சபைக்குரியது என்ற ஒரு விஷயத்தை தெரிவித்திருந்தீங்க. எல்லா நியூஸ் படிக்கிறீர்கள் போல அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிவித்திருந்தீங்க. இந்த இடத்துல இப்போ இருக்கிற மாநகர சபையிடம் இந்த நிர்வாகத்தை ஒப்படைத்தால் அது சாத்தியப்பாடு இல்லை அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கத்தான் செய்து நான் மறக்கவே இல்லை. இப்போ 2010 இன்னொரு ஒன்றையும் சொல்லி வரேன். சரி, சுப்பிரமணிய பூங்கா இருக்குது, பழைய பூங்கா இருக்குது, எங்களோட ஹாஸ்பிட்டல் ரோட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற கால்வாய் என்று நிறைய இருக்குது. ஆனால் அதை கூட ஒழுங்காக பராமரிக்கலை என்ற ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. நான் அதை மறக்கவே இல்லை. நீங்கள் சொல்கிறத நாங்கள் அவைகளுக்கு ஆதரித்தாலும் சரி அல்ல நாங்கள் அவைகளுக்கு எதிராக அவையோட கட்சி நாங்கள் அவருக்கு ஆதரித்தாலும் சரி இல்லை அவைகளுக்கு எதிராக தாண்டி சபைன்றது மக்களுக்குரிய. அப்போ அந்த வகையில் நான் அதை பார்க்குறேன். இன்னொரு முயற்சி ஒன்று செய்யலாமண்டு இந்த இதற்குத்தான் இது இந்த கலாச்சார மண்டபம். அப்போ இது 2010 நான் மஹிந்த ராஜபக்சோட நியூ டெல்லிக்கு போய்க்கல முன்வச்ச கோரிக்கையில் அதுவும் உண்டு. அதே நேரத்தில் அதுக்கும் இது முன்வச்ச கோரிக்கை உண்டு. முன்வச்ச கோரிக்கையில் அது உண்டு. பட் 50,000 வீட்டு திட்டம் இதெல்லாம் நான் முன்வச்சு அதை பெற்றுக்கொண்டது கணக்கை இல்லை உடனடியாக இந்த ரெண்டையும் சொல்கிறேன். அதுக்கு முதல் பக்கத்துலேயே ஒரு நூலகம் இருக்குத்தானே, யாழ் நூலகம். அது இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு அடையாளமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியும் 80 அது எரியூட்டப்பட்டது. அதுக்கு பிறகு கோட்டைக்குள்ள சிங்கமும் இதுக்கு இங்கால புலிகளும் நின்று சண்டை பிடிச்சதால் அந்த இது நாசமாக போயிட்டுது. இது அந்த நூல் நிலையம். அப்போ நான் புனர்வாழ்வு அமைச்சராக இருக்கிற நேரத்தில் நான் சந்திரிகா ஆட்சியில் இருக்க அதை புனரமைக்க வேணுமென்று வெளிக்கிட்டது. அப்போ பிரபாகரனுடைய இயக்கம் அல்லது பிரபாகரன் இயக்கத்துக்கு ஆதரவளித்த இந்த சக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களும் பிரபாகரன் திட்டம் என்ன, அது அழிவின் சின்னமாக இருக்க வேணுமென்றதான் அவையோட கோட்பாடு. நான் சொன்னது என்ன, ஆக்கத்தினுடைய சின்னமாக அறிவினுடைய சின்னமாக இருக்க வேணுமென். அவையோட இது அழிவினுடைய சின்னமாக இருக்க வேணுமென்றது. நான் சொன்னது ஆக்கத்தினுடைய சின்னமாக அறிவினுடைய சின்னமாக இருக்க வேணுமென்று அவையில் எதிர்த்தவை. நான் அதுக்கு இடம் கொடுக்கல, கட்டி முடிச்சாச்சு. இன்றைக்கு அது ஒரு அடையாளமாக இருக்குது. அப்போ அன்றைக்கு பிரபாகரன் கதையை கேட்டு இல்லை மற்ற ஆக்களுடைய அரசியல் எல்லாத்தையும் கேட்டு நானும் அதுக்கு எடுபட்டு போயிருந்தால் இன்றைக்கு அது அப்படியே இருந்திருக்கு. யாழ் மாநகர சபை புதிய கட்டிடம் எந்த லெவலில் இருக்குது, அதுமாதிரி தான் அதுவும் இருந்திருக்கு. அப்படி தான் இருக்கு. அப்போ நான் அதில் அந்த முயற்சி எடுத்தபடியாக தான் அது ஒரு அடையாளமாக இருக்குது. அப்போ இந்த கலாச்சார மண்டபத்தை பொறுத்த வகையில் நாங்களாம் திட்டங்களை கொடுத்து நாங்கள் அரசாங்கத்தோடு கதைச்சு இந்திய அரசாங்கம் அதுக்கு இணங்கினது. அப்போ நான் அதுக்கு முதலே முந்தியே இங்கே பழைய கட்டிடப்போ ஓப்பனியா தியேட்டர்ன்ற திறந்த வழி அரங்கெல்லாம் சண்டையிலெல்லாம் நொறுங்கி இருந்தது. எல்லாம் துப்புராக்கி சுத்தமாக பார்த்தாலும் மைதானம் மாதிரி சுத்தமாக வச்சுருந்தது. எனக்கு தெரியும், நான் அங்கே போகிறேன், அதை வெண்டெடுப்பேன், நான் எடுத்துக்கொண்டு வருவேன் என்று சொல்லி அதை செய்தது. பிறகு அங்கே ஆட்சி மாறிட்டுது. ஆனால் அங்கே இந்தியாவில் வேறு ஒரு கொள்கை ரீதியாக இணங்கினால் அடுத்த ஆட்சியில் வராங்களோ அதை முன்னெடுப்பினோம். பொதுவாக இந்தியாவில் இந்த வெளிநாட்டு கொள்கைகள் கிட்டத்தட்ட உண்டாத்தான் இருக்கும் ஆட்சி மாறினாலும். அப்போ மோடி வந்துட்டார். அப்போ இங்கே இவர் இருந்தவர், என்ன பேர், விக்னேஸ்வரன் இருந்தவர், அவையெல்லாம் இதை கல் வச்சது. பிறகு கட்டிடம் கட்டி முடித்தாச்சு. அப்போ இது எங்களோட மக்களுக்காக எங்களோட பிரதேசத்துக்காண்டி நாங்கள் அதை வச்சது. அவையில் அதுக்கு இணங்கினவை. அப்போ அதை விட்டுட்டு அதுக்கு வேறு பெயர் வைக்கிறத நான் விரும்ப இல்லை. திருவள்ளுவர் உலக
பொதுமறையாக இருக்கலாம், அது வேறு. இது வந்து எங்கட அடையாளம் இருக்க வேணுமென்றது தான் என்னுடைய இது. இப்போ அதில் நான் என்னால் முடியுமோ இல்லையோ நான் அந்த கருத்தை ஒழிச்சு கொண்டு தான் இருப்பேன். அதுக்கு சில பேர் முயற்சி பண்ணி நம்ம ஏன் திருவள்ளுவர் 2 வச்சு நாங்களான காசு கொடுத்த நாங்கள் திருவள்ளுவர் 2 வச்சா என்ன, அது வேறு. இப்போ நீங்கள் எனக்கு பகுதியாக சொல்ல விரும்பல. எனக்கு இப்போ இந்த விடயத்திலும் கூட மத்திய அரசு சொல்லி இந்திய அரசாங்கம் ஒரு வலியுறுத்தல் கொடுத்துருக்கு. அது மாநகர சபையிடம் இல்லை, அது என்னடா இப்போ இந்திய அரசாங்கம் நாங்கள் கேட்டு 5 வருஷத்துக்கு நிர்வகிக்கிறதுக்கு காசு எல்லாம் தாரேன்ட்டு சொன்னுவேன். அப்புறம் துரவசமாக எங்கட கையில் அந்த ஆட்சி இருக்க இல்லை தானே, மாநகர சபை ஆட்சி. அது இருந்திருந்தால் அது எங்களால் செய்ய முடியும் என்றதை நாங்கள் காட்டியிருக்கலாம். இப்போ நீங்கள் இன்றைக்கு சொல்கிறீர்கள் நான் இருந்த காலகட்டத்தில் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் என்ன மாதிரி நடந்தது, இப்போ என்ன மாதிரி நடக்குதுன்னு சொன்னியல்லான்னு. அப்போ என்னுடைய ஆட்சி இங்கே இருந்திருந்தால் இன்றைக்கு யாழ் மாநகர சபைக்குள்ள பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு பண்ணிருக்கலாம்ட்டு நான் நம்புகிறேன். அதுதான் இப்போ என்னுடைய இது வந்து 24 மணித்தியாலமும் நான் இடக்கதவை திறந்து ஒன்றுக்கு இல்லை தானே. 24 மணித்தியாலம் இதுதான் என்னுடைய சிந்தனையாக, இது மக்களுடைய இதுதான் என்னுடைய இதாக இருக்குது. உங்களுடைய கருத்தை பார்த்தால் இப்போ இருக்கிற மாநகர சபையை நம்ம இது ஒப்படைக்கக்கூடாதா? இது இல்லை கொள்கைன்ற ஒரு பிரச்சனை இருக்குது தானே, அது கொடுக்க வேணும். இது மாநகர சபைக்கு தான் ஒப்படைக்க வேணும். இந்தியா அதுக்கு காசு கொடுக்க வேணும். பிறகு தங்களை டெவலப் பண்ணி வர மட்டும் இந்தியா அந்த உதவியை செய்ய வேணுமென்றது தான். இதில் 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று பேர் பிரச்சனை இருக்குது, 2வது நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. இப்போ இருக்கிற மாநகர சபையால் செய்ய இயலாட்டிக்கும் நீங்கள் இருந்திருந்தால் அதை செய்யக்கூடிய மாதிரி செய்திருப்பேன். ஆனால் தற்சமயம் நான் ஆட்சியில் இல்லை. எதிர்காலத்தில் நிச்சயம் வருவேன்ட்டு நான் நம்புகிறேன். வந்தால் நான் அதை செய்விப்பேன். பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான கேளுங்க. மாநகர சபை தாண்டி அந்த உள்ராஜ்ய மன்றங்களை ஆளுநர் கட்டுப்படுத்துவதாக தற்காலத்தில் ஒரு பேசுபொருள் காணப்படுகிறது. உண்மையா? இப்போ நான் ஆட்சியில் இல்லாதபடியினால் எனக்கு அதை பற்றி பதில் சொல்கிறது கஷ்டம், விரும்ப இல்லை. நான் ஆட்சியில் இருக்க நீங்கள் அதை கேட்டிருந்தீங்க என்றால் நான் அதுக்கு தகுந்த பதில் சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ ஆட்சியில் இல்லை தானே, அங்கே மத்தியிலையும் இல்லை, மாகாணத்திலையும் இல்லை, உள்ளூராட்சியிலையும் இல்லை. அப்போ எனக்கு நான் எதிர்கட்சியில் இருக்கிறேன். இவ்வாறான சூழ்நிலையில் ஒரு வாக்கு வங்கி சரி ஒன்று இருந்திருந்தது இப்போ கடந்த ஒரு பாராளுமன்ற தேர்தலில். அதில் முக்கியமாக தீவோக பகுதியில் உங்களுடைய வாக்கு வங்கிகள் சரிவுக்கு காரணம் என்ன? இல்லை, அதாவது மொத்தமாக சொல்ல போனால் தீவோகம் வந்து உங்களுடைய ஒரு காலத்தில் கருதப்பட்டது. இப்போது நெடுந்தீவு எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்போ நெடுந்தீவு 90 நினைக்கிறேன். அது இல்லாமல் இன்றைக்கு இறந்து போச்சு. நான் புலவர் ஐயா, ராசநாயம் ஐயா, 2 கன பேர், ஒரு 7-8 பேர் அங்கேருந்து வந்து என்ன தீவு பகுதியில் இங்கே ஊராத்துறையில் சந்தித்து அழுது குளறி எல்லாம் விழுந்து கும்பிட்டு எல்லாம் தாங்கள் இப்போ ஒரு பட்டினியினுடைய விளிம்பில் இருக்கிறோம், தங்களை வந்து பாதுகாக்க சொல்லி கேட்டவன். அப்போ நான் சரி அன்றைக்கு கேட்கினோம், நான் போத்தான் வேணுமெண்டா. அப்போ என்னோட அன்றைக்கு இங்கே பொறுப்பில் இருந்தவர் சொல்லி போட்டார், நான் போனால் தான் கட்சியில் இருக்க மாட்டேன்ட்டு. அவர் நல்ல நோக்கத்திலான்னு சொன்னவர்கிட்ட நான் அங்கே போய் மாட்டப்பட்டுடுவேன்ன்றதுக்காண்டி நல்ல நோக்கத்திலான்னு சொன்னவர். நான் இல்லையென்று மீறி போனேன். படையல் போகையில்லை, சிங்கம் போகையில்லை, எல்லாம் புலியும் போகையில்லை, எல்லோரும் விட்டுட்டு போயிட்டினான். அப்போ சிங்கம் வேறையாக போய் விடுவிச்சிருந்தால், அதில் புலி போய் வேறையாக விடுவிச்சிருந்தால் கொஞ்சம் பேர் கொல்லப்பட்டிருப்பினோம், கொஞ்சம் பேர் கைது செய்யப்பட்டிருப்பினோம், கொஞ்சம் பேர் காயப்பட்டிருப்பினோம். இது புலி போயிருந்தாலும் அதான் நடந்திருக்கும், சிங்கம் போயிருந்தாலும் அதான் நடந்தது. டக்ளஸ் சிவானந்தோட தலைமையில் போனபடியாக ஒன்று கூட அங்கே நடக்க இல்லை. அதான் இந்த என்னுடைய உணர்வுகளுக்கும் என்னுடைய ஆற்றல் அல்ல அந்த அக்கறை செயல்பாடுகளுக்கும் மற்றாக்களுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நான் இந்த கட்டிடத்தை தெரிவு செய்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. முதல் சந்திரிகா மறுத்து போட்டால் இல்லை மக்கள் அங்கே உங்களை விரும்ப இல்லைங்க. நான் அவாக்கு சொன்னேன், மக்களை விடுவிக்கிற எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் நான் அதில் கலந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு சாட்சியாக நம்முடைய சகோதரர் சித்தார்த்தன் புலோட்டா அமைப்பினுடைய தலைவர் இருக்கிறார். அவர் நான் இந்த கதைகளுக்கு அவரும் சாட்சி பகிர்வார்ன்னு நினைக்கிறேன். சந்திரிகா மறுத்துட்டா, இல்லை மக்கள் உங்களை விரும்ப இல்லை என்று சந்திரிகா சொன்னான். அப்போ நான் சொன்னேன், எங்களை விரும்பாட்டால் புலிகளை விரும்ப இல்லை என்றால் சிங்கத்தையும் மக்கள்
விரும்ப மாட்டேன், நீங்கள் என்னென்ன வற்புறுத்தி வச்சிருக்கிறீங்களான்னு பிரச்சனைப்படுறது. இப்போ இருக்கா சந்திரியா கூப்பிட்டு சொன்னால், டக்ளஸ் எனி டைம் யூ கேன் கோ உண்டு, ஐ வில் கிவ் யூ ஃபுல் நீங்கள் எப்பயும் போகலாம், உங்களுக்கு முழு சப்போர்ட் தாரேன். நான் நம்பிப்பட்ட நான் போக மாட்டேன்ட்டு. என்னென்று ஒரு இரவில் நீங்கள் எங்கள் மக்களை எல்லாம் அப்படி மாற்றினியலன்ட்டு முதல் சொல்கிறீர்கள் மக்கள் விரும்ப இல்லையான்னு. என்ன நடந்ததுன்னா, நிமால் சிறிபாடு சில்வாண்ட அமைச்சர் வந்தவர், அவருக்கு அங்கே குண்டு படிச்சுட்டாங்க. அந்த பிஎம் பில்டிங் மெட்டீரியல் கோர்பரேஷன் திறக்க வரைக்கும் குண்டு படித்தது. பின் யாரும் பெற போகிறதில்லை, நான் தான் போர்த்தாங்கன்ட்டு என்ன அனுப்புகிறார். அப்போ நான் இங்கே வரைக்கும் இப்போ எனக்கு மக்களை பார்க்க வேணும், மக்கள்கிட்ட நேராக போகணும், பார்க்க வேணும். அப்போ நான் மக்கள்கிட்ட நேராக போகிறத பார்க்க வேணுமெண்டா தாரதம்பட்டிகளோடு போகணும். தாரதம்பட்டின்னா தெரியுது தான். தச்சில் அவன் பைத்தியக்கார படியன் ஒரு குண்டறிஞ்சால் என்னோட வார படையல் என்ன செய்வினம், தாறுமாறாக சுடுவினம். ஆரை பாதிக்கும் மக்கள். பானபடியினாத்தான் நூற்றுக்கணக்கில் இருந்து கொண்டு பார்க்குறதுக்கு தான் நான் இந்த கட்டிடத்துக்கு வந்தேன். இதை இப்போ கைவிடப்பட்ட கட்டிடமாக இருந்தபடினால் இந்த கட்டிடத்துக்கு வந்தேன். நான் சொல்கிற விளங்குது தான். நான் மக்கள் நலன் கருதித்தான். அப்போ நான் மக்கள் நலன் கருதித்தான். நானும் மனித கடியங்களாக மக்களை வச்சிருக்கலாம், எனக்கு அதில் இணக்கவும் இல்லை, விருப்பமும் இல்லை. விளங்குது தான். இப்போ நாங்கள் இங்கே வரையக்கில் எல்லாம் கிட்டத்தட்ட நடந்து முடிஞ்சுது, காணாமல் போனான்னு நடந்து முடியும். இப்போ எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 600 சொச்ச பேருக்கு மேலே நாங்கள் பதிஞ்சினாங்க. அதில் எல்லாராலையும் கொல்லப்பட்ட இபிடிபி தவிர்ந்த எல்லாராலையும் கடந்த காலத்திலையும் கொல்லப்பட்ட நிகழ்காலத்திலையும் கொல்லப்பட்டதெல்லாம் தெரியும் இருக்குது. 600 பேருக்கு மேலே எங்கள்கிட்ட வந்து பதிஞ்சவை. வெளிநாட்டில் இருக்கிறார்களும் இங்கே உறவினர்கள் வந்து பதிஞ்சிருக்கணும். அப்போ நாங்கள் இது சம்மந்தமாக சந்திரியோட கதைச்சு அந்த பிரதிநிதிகளை அங்கே கூட்டி கொண்டு போனோம். அங்கே பிளேனில், அப்போ பிளேன் தானே, கூட்டி கொண்டு போய் கதைக்க வச்சு இதுக்கு தீர்வு காண வேணும். நாங்களே இந்த காணாமல் போன ஒரு சங்கத்தை கட்டினாங்கள் என்றால் உண்டு, இப்படி நடக்கிறத உடனடியாக நிறுத்த வேணும். இனிமேல் காணாமல் போதல்ன்றது இங்கே இருக்கக்கூடாது. ரெண்டாவது, பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு பரிகாரம் காண வேணும். மூன்றாவது, என்ன ஒன்று வந்து காணாமல் போனாக்களை கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிக்கிறது, பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு பரிகாரம் காண்றது. இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது, இதுகளுக்காண்டித்தான் நான் அமைச்சதை ஒழிய சுயலாபத்துக்காண்டியோ அரசியலுக்காண்டியோ நான் செய்யலை. தமிழில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குத்தானே, கரையான் புத்தெடுக்க கருணாகம் குடிகொண்டாண்டு. கரையான் தெரியும் தானே, கரையானண்டா என்ன, மரங்களே அந்த ஒரு அதுக்குள்ள கருணாகம் குடிகொண்ட மாதிரி தான் நாங்கள் இதெல்லாம் கட்டி கொண்டு போய்க்கல. மற்ற அரசியல் கட்சியில் எல்லாம் வந்து அரசியல் பேசி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்கள் எல்லாம் தெரிவு செய்திருக்கணும் தானே, அப்படி இப்படி சொன்ன ஆக்கலண்டெல்லாம் சொன்னீங்களா, அது மாதிரி. அப்போ என்னென்னா காலத்துக்கு காலம் எங்கட மக்கள் இந்த உசுப்பேத்துற அரசியலுக்கு அதில் இந்த பொய் புழுகளுக்கு எடுபட்டு போயிடும். எனக்கு உண்மையாக பொய் புழுகு சொல்கிறேன்ட்ட நான் ஒரு பகுதிக்கு அதில் ஒரு கோபத்தில் புழுகு சொல்கிறோட பேர்கள் உங்களோட வாயால் அது யாருன்ட்டு எல்லாரும் தான், வேறு யார், எல்லாரும் தான் பொய் புழுவை சொல்லித்தான் என் அவையாளன்ட்டே ஒன்றும் செய்ய முடியாமல் தானே இருக்கணும். குறிப்பாக வந்து இப்போ அன்றைக்கு இந்த சரி சொல்லுங்கள். குறிப்பாக வந்து வேலனை குறிப்பாக தீவோ மக்கள் ஏமாற்றப்பட்டு வருகிறார்களா என்ற ஒரு சந்தேகம். என்றால் தீவோ இதில் வந்து அந்த நிறைய அபிவிருத்தி செய்கிறோம் என்று கிட்டடியில் கூட ஒரு என்னுடைய கருத்தில் மக்களுடைய கிட்டடியில் ஒரு பஸ் கூட கொடுக்கப்பட்டு அது கொடுக்கப்பட்ட அண்டே இயங்காமல் இருந்தது. மற்றது நெடுந்தீவில் பெட்ரோல் செட் பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள், வாக்குறுதிகள் வழங்கப்பட்டும் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தவில்லையா? ஒரு காலத்தில் உங்களுடைய மக்களாக கருதப்பட்ட அந்த மக்கள் இப்போ இப்படி இருக்கிறார்கள் என்று உங்களுடைய நடவடிக்கைகள் மக்கள் இன்றைக்கு அதை உணர்ந்து வர்றதாக எனக்கு தொலைபேசி கூடாக இல்லை நேரில் வந்து சந்திக்கலாம் சொல்லினோம். இப்போ அதால் இப்போ என்னென்னா மக்கள் இங்கே மக்கள் மத்தியில் ஒரு மாற்றங்கள் வருது, கருத்துக்களில் வெற்றிடம் இருக்குது. முந்தி தேர்தல் என்று அறிவிக்கப்பட்டால் தான் எங்கள் மேலே சேறு பூச முயற்சிக்கிறது. ஆனால் இப்போ இந்த கதைகள் வருதுன்ற உடனே இப்போ திருப்பி தொடங்கிட்டேன். இன்னும் இந்த ரோபோட்டோ பிளேக் என்று சொல்லி முந்தி இங்கே தூதுவராக இருந்தவர், இந்த விக்கிலீக்ஸ்ன்றதில் அவருடைய கருத்துக்கள் வந்தது.
அதெல்லாம் சொன்னோண்டு அவர் லீக் பண்ணிட்டு தான் அவர் வேணா இதில் அனுப்பின கேபிளில் அனுப்பினது லீக் பண்ணிட்டேன்ட்டு சொல்லி அவரே கீழுக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் கீழுக்கு சொல்கிற ஒரு வசனம் என்னென்றால் அதாவது திஸ் இஸ் நாட் அ ஸ்மோக்கிங் கன். அப்போ இந்த கருத்துக்களில் உண்மை இல்லை, ஆதாரம் இல்லாததை தான் அங்கே மேலே எழுதி போட்டு கீழே அவருடைய கொமெண்ட்டை போடுவினோம். அந்த கொமெண்ட்டில் சொல்கிறார் இதுக்கு ஆதாரங்கள் இல்லையென்று சொல்கிறார். விளங்கு தான். அப்போ நான் அவரை ஒரு 10 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு முதல் மாலத்தீவில் ஒரு சர்வதேச மாநாட்டுக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜோட போய்கொண்டிருக்கல சந்திச்சேன். அவர்கிட்ட கேட்டேன், என்ன பிளேக் இப்படி நான்சென்ஸ் தான் அப்படி சொல்லல, அப்படி இல்லை, உண்மை இல்லையென்று சொல்லி அவர் கொண்டு ஒரு கோபத்தில் காய்ச்ச மாதிரி சொன்னார். நீங்களே சொல்ல எல்லாத்தையும் நம்புறீங்க போய் உண்மை இல்லை என்று சொல்லி. அப்புறம் என்ன சொல்ல வரேன்றால் அந்த சக தமிழ் கட்சிகள் அல்லது தேசிய கட்சிகள் உள்ளடங்களாக இபிடிபியினுடைய இப்போ நீங்களாம் என்ன சொல்கிறீர்கள், என்ன இந்த ஒருங்கிணைப்பு குழு நான் நடத்திக்க என்ன மாதிரி இருந்தது, இப்போ என்ன மாதிரி போகுதுன்ட்டு சொல்கிறீங்க. அப்போ அங்கே என்ன இருக்குது, அந்த ஆற்றல் இருக்குது அல்லது அந்த என்னென்ன சொல்கிற ஆற்றல் அல்லது அக்கறை இப்படி எல்லாம் இருக்குத்தானே. இப்போ அதுகள் இல்லாத ஆக்களுக்கு மக்கள் தெரிவு செய்தால் நான் மக்களை விட்டுத்தானே நான் கவலைப்பட முடியும். மக்கள் எனக்கு வேற இருக்கிற சந்தர்ப்பத்தில் வாய்ப்பை கொடுப்பினமாக இருந்தால் ஒரு 3-5 ஆசனங்களை வடகிழக்கில் எனக்கு கொடுப்பினமாக இருந்தால் 2-3 வருஷத்துக்குள்ள மக்களுடைய கணிசமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம்ட்டு நான் நம்புகிறேன். நானும் ஒரு ஆயுத போராட்டத்துக்குள்ளான்னு வந்தேன். அப்போ யாரும் என்ன இலகுவாக மிரட்டி பணிய வைக்க முடியாது, ஏமாற்ற முடியாது. நான் சொல்கிற விளங்குது தான். அப்போ அதான் என்னுடைய அந்த கேரக்டரோ என்னுடைய அந்த ஆளுமை இல்லை என்னுடைய அந்த ஆற்றல் இதுகளெல்லாம் வழங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு 15 வருஷம் ஒரு ஆயுத போராட்டத்தினுடைய முன் அனுபவம் இருக்குது. இப்போ நான் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கு 78ஆம் ஆண்டு நீங்களா இப்போ பிறந்துட்டீங்களா? இல்லை, 78ஆம் ஆண்டு நான் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கு பயிற்சிக்கு போனேன். அப்போ அதை பார்த்தோன்னு அந்த போராட்டம் இதெல்லாம் பார்த்தோம். அங்கே நாடுகள்லேருந்தெல்லாம் பயிற்சிக்கு வருவினோம், மற்ற அந்த 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 போராட்டத்தில் கலந்து கொள்ள வருவினோம். அப்போ எங்களுக்கு பிறந்த ஒரு கலந்துரையாடல் எல்லாம் இருக்கும், விளங்குதான். அப்போ இந்த போராட்டத்தை பார்த்த உடனே இந்த போராட்டத்தை இந்த பாலஸ்தீன விடுதலை போராட்டம் போகிற போக்கை பார்த்துட்டு அந்த போராட்டம் வெற்றியை நோக்கி போகாது என்று என்னுடைய மனதில் அன்றைக்கு படிஞ்சிட்டு, அப்போ நான் திரும்பி விரைக்கல எங்கட போராட்டத்தை மாற்றி அமைக்க வேணுமெண்டான்னு வந்தேன். ஆனால் துரவசமாக என்னால் முடியல. அப்புறம் 90ஆம் ஆண்டு நான் திரும்பி கொழும்புக்கு போய்க்கல. இந்த மாற்றுக்கொள்கை மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்றது, தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்ள வேணும், நாடாளுமன்ற ஜனநாயகம், தேசிய நல்லிணக்கம், இது கூடத்தான் பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்றதில் நான் முன்னோக்கி போனது. நானும் வந்து இந்த பிரச்சாரங்கள் இதுகளில் பொய் புழுகளை எனக்கெல்லாம் நம்பிக்கை இருக்க இல்லை. ஆனால் இன்றைக்கு எனக்கு தெரியுது இந்த பொய் புழு இதுகளெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஆதிக்கம் செலுத்துவேண்டு. இருந்தாலும் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. இன்னொரு முக்கியமான கேள்வியை தாண்டி இறுதியான கேள்வி என்று வைத்துக் கொள்ளலாம். இறுதியான கேள்வி என்று பார்க்கும்பொழுது உங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் பயணம் தனித்து இயங்க போகிறதா அல்லது கடந்த காலத்தின் போல மஹிந்த அவர்களோட இணைந்து செயற்படுவீர்களா? இல்லை, இதில் என்னென்றால் எனக்கு யார் ஆட்சிக்கு வரணுமென்றதில் யாரும் ஆட்சிக்கு வரலாம். ஆனால் எனக்கு மக்கள் கணிசமான வாக்குகளையும் ஆசனங்களையும் கொடுக்க வேணும். நான் இன்றைக்கு ஜேவிபி கொடுத்த மாதிரி 9 ஆசனங்களையோ அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஏற்கனவே கொடுத்த மாதிரியோ நான் கேட்கல. நான் 3-5 ஆசனங்களை எனக்கு தந்தால் நான் எதை சொல்கிறேனோ அதை செய்வேன், எதை செய்கிறேனோ அதை சொல்லுவேன். மற்றபடி என்மையில் இந்த அவதூறுகளை பூசி என்ற தங்களுடைய சுயலாபத்துக்காண்டி உள்நோக்கத்துக்காண்டி என்மையில் அவதூறுகள் பூசி இருக்கணும். மாகாண சபை தேர்தல் நடைபெற்றால் நீங்கள் முதல்வர் வேட்பாளர், நாங்கள் போட்டி போடுவோம், பார்ப்போம், என்ன சூழலை பார்க்கலாம். உங்களுடைய அடுத்த உங்கள் கட்சியின் உங்களுக்கு பிறகு யாரும் இருக்கிறார்களா? அடுத்த கட்ட தலைவர்கள் மக்கள் இருக்கிறோம், குறிப்பாக கூற முடியுமா? இருக்கணும் மக்கள். அது நான் இல்லாத நேரத்தில் அவியல் வருவினம், இல்லை நான் ஓய்வு எடுக்கிற நேரத்தில் அவியல் வருவினம். அடுத்த சந்ததிகள் இது வரலாம், என்னோடய கட்சியில் இருக்கிறார்கள் வரலாம், இல்லை வெளியிலேருந்து வரலாம்,
சரி மற்றாக்கள்கிட்ட எல்லாம் இப்படி இருந்த வேலை யாரும் அறிவித்த வேலை அப்படி இல்லையே. ஒரு பிரபாரன்ட்ட இருக்க இல்லை, அமுதலிங்கத்திட்ட இருக்க இல்லை, பத்மநாபாட்ட இருக்க இல்லை, உமாமகேஸ்வரன்ட்ட இருக்க இல்லை, ஸ்ரீசபாரணத்தில் இருக்க இல்லை. அது இயல்பாக வரலாறு சித்தார்த்தண்டு வரலாறு நிரூபிக்கும். அதுமாதிரி அது பிரச்சனை அல்ல. ஏன் அது ஒரு இதாக சில கேள்விகள் வருது எனக்கு விளங்குது இல்லை. அது உண்மையாக இல்லை. அன்றைக்கு ஒரு இடத்துல அப்படியான கேள்வி கேட்கினோம். அப்படி கேட்டால் என்ன குறைக்கலாம்னு யோசிச்சு கேட்கினமோ தெரியல. இப்போ ஒருத்தர் இல்லையே உண்டு. அப்போ எங்கே இருக்கினோம்? இப்போ தென்னிலங்கை எடுத்துக்கொண்டாலே இவ்வளோ பெரிய தலைவர்கள் எல்லாம் இருந்தவை ஒன்றும் செய்யல தானே. விமர்சனம் இல்லாத தலைவர்கள் இல்லை. அந்த வகையில் உங்கள் மீதும் விமர்சனம் இருந்தாலும் அதே நேரத்தில் மக்கள் மத்தியிலையும் செல்வாக்கும் இருக்கிறது. அப்போ தொடர்ச்சியாக மக்கள் விருப்பம் எதுவோ அது நடக்கட்டும். நன்றி. நல்லது. வணக்கமா.